பிரதமர் அவர்கள் அயோத்தி செல்வதற்கு முன்பு தன்னுடைய கடைசி கட்ட பயணத்தை தமிழகத்தில் வச்சிருக்கிறாங்க. அயோத்தியா போகிறதற்கு முன்பு குறிப்பாக ஸ்ரீரங்கம், நம்முடைய ராமநாத சுவாமி சிவபெருமானை தரிசிக்கிறது. ஸ்ரீரங்கத்தில் நாளை நம்முடைய பிரதமர் அவர்கள் கேட்கின்றார்கள். அதன் பிறகு கோத்தன்ராமர் கோவிலில் இருக்காங்க, தனுஷ்கோடியில் இருக்காங்க. இந்த பயணத்தை முடித்துவிட்டு நேரடியாக அயோத்தியா போகிறாங்க. எவ்வளோ பெரிய பெருமை, எவ்வளோ பெரிய கௌரவம்! இதை விட ஒரு பிரதமர் என்ன செய்ய முடியும்னு நீங்கள் சொல்லுங்கண்ணா. 2026 ஆட்சி பிஜேபி வர நான் என்ன சொன்னேன், முடியாத காரியம், அது இலவு காத்த கிளி. அதாவது கறந்த பால் மடிப்புக்குமா, கறந்த பால் மடிப்புக்காது. அது போல தான் பிஜேபி ஆட்சிக்கு வர்றது ஒரு கனவு, அது நடக்காத விஷயம். ஓகே, வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. நாடாளுமன்ற தேர்தல் களம் பரபரன்னு சூடுபிடிக்க தொடங்கிடுச்சு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்றைக்கு சமூக வலைத்தளங்களில் ஒரு பதிவை போட்டிருந்தார். அதாவது தொடங்கியது 2024 எலெக்ஷன் பணி முடிப்போம், வெற்றி வாகை சூடுவோம், இந்தியா வெல்லும் அப்படிங்கிறது தான் முதலமைச்சரோட பதிவு. இன்னொரு பக்கம் பிரதமர் மோடி சென்னைக்கு வந்த சூழலில் அவரை ஓபிஎஸும் ஜி.கே. வாசனும் விமான நிலையத்துக்கு சென்று வரவேற்ற காட்சிகள் எல்லாம் பார்த்தோம். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பாஜக மேலே கடுமையான விமர்சனங்களை தொடர்ந்து முன்வைக்க ஆரம்பிச்சிருக்குது. ஜெயக்குமார், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பாஜக ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிறதெல்லாம் வெறும் கனவு தான், அதெல்லாம் இலவு காத்த கிளி போல காத்திருக்க வேண்டியதுதான் அப்படிங்கிற கருத்தையெல்லாம் அவர் பதிவு செஞ்சுருக்காரு. தேர்தல் அரசியல் அப்படிங்கிறது ஒரு மாதிரி ரொம்பவே தீவிரமடைய தொடங்கியிருக்குது. இது தொடர்பாக தான் இன்றைய கேள்விக்கள நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க அரசியல் விமர்சகர் கலை, மூத்த பத்திரிகையாளர் பிரியன், அதே போல் விமர்சகர் குமார், இன்னும் சற்று நேரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து மதுக்கூர் ராமலிங்கமும், அதே போல் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வழக்கறிஞர் சரவணன் இணையிருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் பிரியன் சார்ட்ட நிகழ்ச்சியை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பிரதமரோட வருகை, அதாவது அண்ணாமலை குறிப்பிடுறாரு, இது அதாவது ராமர் கோயில் திறப்புக்கு முன்னாடி பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போகிறது அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கே ஒரு பெருமை அப்படின்னு சொன்னதோட இன்னொரு விஷயத்தையும் கூட பதிவு செஞ்சார். அதாவது ஒரே மாதத்தில் 2 டைம் தமிழ்நாட்டுக்கு பிரதமர் வராரு அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டு மேலே எவ்வளோ பெரிய பாசத்தை வச்சுருப்பார் பிரதமர் அப்படின்லாம் கூட அவர் கேட்டிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? இன்னொன்று, தேர்தல் பணி தொடங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் போட்ட ட்விட்டு ஒரு பக்கம், இதெல்லாம் எப்படி சேர்த்து பார்க்குறீங்க? இல்லை, பிரதமர் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி இது பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துக்கும் விமான நிலையம், திருச்சி விமான நிலையம் ஃபங்க்ஷனுக்கும் வந்தார். அதுக்கப்புறம் உடனடியாக இப்போ வந்திருக்காரு. பட் இந்த பயணத்துக்கும் அந்த பயணத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. இதில் கேலோ இந்தியான்னு ஒரு ஃபங்க்ஷன் இருந்தால் கூட இந்த ஃபங்க்ஷன் இந்த விசிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோராலஸ் ஒரு ஆன்மீக பயணம் மாதிரி தான் நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக. ஏன்னா அவர் இந்த ராமேஸ்வரம் போகிறாரு. ராமேஸ்வரத்தில் ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை ஒட்டி அவர் 16 நாள் விரதம் இருக்கிறதா செய்திகள்லாம் வருது. அதை ஒட்டி அவர் நார்த் இந்தியாவிலே நாசிக் டெம்பிள் போனார், லேபாக்ஷின்னு ஒரு டெம்பிளுக்கு போனார், குருவாயூருக்கு போனார். இப்போ தமிழ்நாட்டில் ஸ்ரீரங்கம் அண்ட் ராமேஸ்வரம். ஸோ ராமாயணத்தில் முக்கியமான ஒரு போர்ஷன் ராமேஸ்வரத்தில் இருக்குது, தனுஷ்கோடியில் இருக்கிறதுனால ராமேஸ்வரத்தில் விசிட் பண்ணிவிட்டு அவர் அங்கேருந்து ராமர் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு கொஞ்சம் தமிழ்நாட்டு பாசம் அதிகமாகிடுச்சோ அப்படி தெரியுதோ? தமிழ்நாட்டு பாசம் அதிகமாகல, தமிழ் பாசம் இல்லை, தமிழ் பாசம் அதிகமாகல. இந்த விசிட்டுக்கு காரணம் அவருடைய ராமர் பாசம். அது தமிழ் பாசம்லாம் அதை சொல்ல முடியாது. ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை ஒட்டி இதெல்லாம் இது ஒரு க்ஷேத்ராடனம் மாதிரி பண்ணுறாரு அவர். ஆக்சுவலாக ஒரு பிரைம் மினிஸ்டர் தன்னுடைய முழு நேரத்தை இந்த மாதிரி செலவழிக்கிறது நிச்சயமாக நான் அதை ஒரு கேள்விக்குறியாக தான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு பிரைம் மினிஸ்டர் இந்தியா மாதிரி பெரிய கண்ட்ரியில் அவருக்கு 1008 வேலைகள் இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி கோயிலாக போயின்னு இருக்கிற ஒரு பிரைம் மினிஸ்டரை பார்க்கும்பொழுது நிச்சயமாக இது பக்தியாக இருக்க வேண்டியது தான். பட் ஆனால் இதே ஒரு பார்ட்டாக இல்லை. ஆனால் அண்ணாமலை சொல்கிற மாதிரி இன்னொரு ஆங்கிள் இருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டுக்கு அவர் வர்றது அப்படிங்கிறது, அதுவும் இல்லாமல் ராமர் கோயில் திறக்கிறதுக்கு முன்னாடி கடைசியாக தமிழ்நாட்டுக்கு போகிறது அப்படிங்கிறது இது ஒரு தமிழ்நாட்டுக்கே பெருமையான விஷயம் அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்டாரு. தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கிற விஷயமா பாஜகவுக்கு சொல்லலாம். பட் அவர் ஒரு பக்தர், ராம பக்தர். அவங்க இந்துத்துவ ஐடியாலஜியை பிரச்சாரம் பண்ணுறாங்க. அதுக்கேற்றபடி இந்த ராமர் கோயில் விஷயத்தையே அவங்க ஒரு 24 தேர்தலுக்கு முன்னாடி எடுக்கிற ஒரு விஷயமாக தான் பார்க்குறாங்க. இதை வைத்துக்கொண்டு வாக்கு வங்கி அரசியலில் நம்ம எதாவது பண்ண முடியுமான்ற ஒரு விஷயத்தை அவங்க ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. அது அவங்களுடைய அரசியல், நான் அதில் ஒன்றும் குறை சொல்ல. பட் ஆனால் பிரதமர் ஒரு கோவிலுக்கு போகிறதுக்கான ஒரு தனிப்பட்ட விஷயமாக இது வர்றது அதை நீங்கள் தமிழ்நாட்டுக்கே பெருமை அந்த மாதிரி விஷயங்களோட சம்மந்தப்படுத்துறது இருக்குல்ல. அவர் ஒரு பர்பஸோடு வராரு.
அவர் ஒரு பர்பஸோடு வர்றார், தமிழ்நாட்டில் இருக்கிற கோவில்களை தரிசனம் பண்ண வர்றார். அது அவருடைய உரிமை சார்ந்த விஷயம். அதனால் ஒரு பிரைம் மினிஸ்டராக வந்து கோவிலாக விசிட் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் இருக்குல்ல, அது வந்து நிச்சயமாக இந்தியா போன்ற ஒரு மதச்சார்பற்ற ஒரு நாட்டில் வந்து இது வந்து பார்க்குற பார்வை வந்து வித்தியாசப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இது தமிழ்நாட்டுக்கு பெருமை அண்ணாமலை சொல்லலாம். பட் ஆனால் இது ஒரு ஆன்மீக பயணமாக தான் நான் பார்க்குறேன். 2024 தேர்தல் களம் ஒரு மாதிரி சூடு பிடிச்சிருச்சு. இது வந்து சொல்லலாம். இதன் மூலம் ராமர் கோயிலை வச்சுட்டு இந்த தேர்தல் களத்தை வந்து சூடு பண்ண பார்க்குறாங்க. அதோட ஒரு பகுதியாக தான் இந்த விசிட்ஸ் எல்லாம் அவர் அமைக்கிறார் ஆக்சுவலாக வந்து. அதனால் இதை முடிச்சுட்டு நேராக அயோத்தி தான் போகிறாரு அவர் சொல்கிறார். ஸோ எல்லாத்தையுமே லிங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேர்தலை மனசில் வச்சுட்டு அந்த சில விஷயங்கள்லாம் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். நான் சொல்லலை, அயோத்தி ஜோதிர்மட சங்கராச்சாரியார் என்ன சொல்கிறாரு, நம்மளாம் என்ன சொல்கிறோம், பொதுவாக பாஜக வந்து இந்தியாவில் மக்களை வந்து மத ரீதியாக பிளவுபடுத்துதுன்னு ஒரு விஷயத்தை முன்னாடி வைக்கிறோம். ஆனால் ஜோதிர்மட சங்கராச்சாரியார் ஒருபடி மேலேயே போயிட்டார். இந்துக்கள்லேயே பொலிட்டிக்கல் ஹிந்துஸு, ரிலீஜியஸ் ஹிந்துஸ்னு 2 வகையாக பிரிச்சுட்டாங்க பாஜக. அதுக்கு பொலிட்டிக்கல் ஹிந்துஸ் யாருன்னா பாஜக ஆதரவாளர்கள், ரிலீஜியஸ் ஹிந்துஸ் யாருன்னா பக்தர்களாக இருப்பாங்க, அவங்க பாஜகவை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இந்துக்களையே 2ஆக பிரிக்கிற ஒரு பாஜகன்னு சங்கராச்சாரியார் ஜோதிர்மடம் ஆதிசங்கரர் ஸ்தாபித்த ஜோதிர்மடத்து சங்கராச்சாரியரே சொல்லும் பொழுது நம்ம இதை பொதுவாக பார்க்குற பார்வை இருக்குல்ல, கோயிலாக விசிட் பண்ணுற விஷயங்கள்லாம் பார்க்கும் பொழுது இது ஒரு அரசியலாக ஆன்மீகமான ஒரு கேள்வி நம்ம கருத பார்க்குறோம். அண்ணாமலைக்கு இது நிச்சயமாக பெருமையாக இருக்கலாம். அவருடைய அரசியலுக்கு இது பாஜகவுக்கு இது ஒரு பெருமையான விஷயம் தான். நம்ம தொடர்ந்து கலை உங்ககிட்ட தான். இன்னைக்கு அதிமுக வந்து ஒரு மாதிரி கொண்டாட்ட மனநிலையில் இருக்கும் போல இருக்குது. குறிப்பாக அதுவும் அந்த ஓபிஎஸ் வழக்கை தள்ளுபடி செஞ்சது அப்படிங்கிறது வந்து ரொம்ப உற்சாகமாகவே ஜெயக்குமார் பேசினதை எல்லாமே பார்த்தோம். இனிமேல் வந்து ஓபிஎஸ் தர்மயுத்தம் அப்படிங்கிற பேரெல்லாம் மக்களை ஏமாற்ற முடியாது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் சொல்லியிருக்காரு. அவருக்கு ஒரு பின்னடைவாக இருந்தாலுமே கூட பிரதமர் வந்த உடனே அங்கே வரவேற்கிற அந்த குழுவில் வந்து ஓபிஎஸ் எல்லாம் கூட இருந்ததை பார்த்தது அப்படிங்கிறது வந்து பாஜகவோட ஒரு மாதிரி கூட்டணி அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்திட்ட மாதிரி தானே தெரியுது. அவர் ஜி.கே. வாசன் எல்லாம் போய் பார்த்ததை பார்த்தா இது அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவு இல்லையா? இல்லை, ஓபிஎஸ் எங்கே போவார், வேற எங்கே போவார்? அவர் பாஜகவோட தான் போவார். அவர் பலமுறை தெரிவிச்சிருக்கிறாரு பாஜகவோட தான் இருக்கணும்னு சொல்லி. நாங்கள் இருக்கிறோம் சொல்லியிருக்கிறாரு. பாஜக எங்களை கூப்பிடல, நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்குறோங்கிறார். கூப்பிட்டா போயிடுவோங்கிறார். அவர் வெயிட்டிங் தான். அதனால் அவர் போகிறதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஜி.கே. வாசன் வந்து போகிறதுனால அவர் அந்த பாஜக கூட்டணிக்கு போயிட்டாருன்னு ஒரு முடிவு இறுதியாக எடுக்க முடியாது. அவர் ஒரு மரியாதை நிமித்தமாக போய் பார்த்துருக்கலாம் பிரதமரை. அவர் இன்னும் முடிவெடுக்காமல் இருக்கிறாங்க. பல கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த பல கட்சிகள் இன்றைக்கு பாமகவோ தேமுதிகவோ நாங்கள் அதிமுக கூட தான் போறணும், ஜி.கே. வாசன் வந்து நான் அதிமுக கூட தான் போறணும் இன்னும் யாரும் வெளிப்படையாக சொல்லவே இல்லையே. பாஜகவோட போறோம்னு சொல்லலை. அதனால அவங்க இன்னும் கூட ஸ்ட்ராங்கான கட்சி அதிமுக அப்படின்னு நாங்கள் இங்கே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிருக்கலாம்ல. இப்போ திமுக இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து மார்க்சிஸ்ட் ஆகட்டும், வந்து விடுதலை சிறுத்தைகள் ஆகட்டும், அவங்களாம் தெளிவாக இருக்காங்கல்ல. இந்த கூட்டணிலேயே அந்த ஒரு தெளிவு இல்லை. அவங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது. நீங்கள் சொல்கிற விடுதலை சிறுத்தைகளுக்கெல்லாம் ஆப்ஷன் கிடையாது. அவங்க திமுக ஃப்ரண்ட்டில் இருக்கிறாங்க கூட்டணியில், அது தொடர்றாங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு வேறு ஆப்ஷன்லாம் இப்போதைக்கு கிடையாது. பாமக உள்ளே வந்தால், திமுகக்குள்ளே வந்தால் விடுதலை சிறுத்தைகள் வெளியேறும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஒழிய வேறு அவங்க யாருமே திமுக கூட்டணியிலேருந்து வெளியேறுவாங்கன்னு நம்ம இப்போ சொல்லவே அதாங்க நான் சொல்ல வரேன். அவங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் போது இந்த கூட்டணி இருக்கக்கூடியவங்க, அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க, பாமகவாகட்டும் தேமுதிகவாகட்டும் ஜி.கே. வாசன் ஆகட்டும், யாரும் நாங்கள் இன்னும் அதிமுகவோட தான் இருக்கோம், நாங்கள் வந்து அதிமுக தலைமையில் எங்கள் கூட்டணி தொடரும்னு யாரும் அறிவிக்கவே இல்லையே. பாஜக தலைமையில் நாங்கள் சேருவோன்னு சொல்லலையே. அப்போ அவங்க இன்னும் கூட மதில் மேல் புனைகளாக இருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி இருக்க சாய்ஸுங்க. அவங்க ஒன்று அதிமுக கூட்டணிக்கு போகணும், இல்லாட்டி பாஜக கூட்டணிக்கு போகணும். நான் என்ன சொல்கிறேன், பாஜக கூட்டணிக்கு இந்த தேர்தலில் போனால் அவங்களுக்கு முன்னாடி இருக்க சாய்ஸ் 2 தான். டெபாசிட் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது தான். அதுதான் அவங்க சாய்ஸு அவங்க முன்னாடி இருக்குது. பாஜக அதிமுக கூட்டணிக்கு போனால் அவங்களுக்கு அப்போ 2 சாய்ஸ் இருக்குது, தோப்போமா ஜெயிப்போமாங்கிறது. அப்போ இந்த கட்சிகள்லாம் வந்து என்ன முடிவு எடுப்பாங்க, பல்வேறு விஷயங்கள் இருக்குங்க. உதாரணமாக இப்போ நான் சொல்கிறேன், பன்னீர் தினகரன் இவங்கெல்லாம் வந்து பாஜக கூட்டணியில் போகும்போது தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலித் வாக்குகள் அதுக்கு போகாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க அதிமுக பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்பயுமே சில பேக்லாஸ் நடக்கும். அப்போ ஜெயக்குமார் சொன்னது எதிர்வினைகள் நடக்கும். பாஜக ஜெயிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கனவு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேனே. 2021 தேர்தலுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன், பாமகவோட நீங்கள் கூட்டணி வச்சிங்கன்னா தலித் வாக்குகள் உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொன்னேன். வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அது கரெக்டு. எக்ஸிட் போலில் வந்து 82% தலித் வாக்குகள், எஸ்சி பட்டியலின வாக்குகள் திமுகவுக்கு போச்சின்னு வந்திருக்கு ரிசல்ட்டு.
ஸோ நீங்கள் இந்த பேக்லாஸ் நீங்கள் ஒரு இந்த பன்னீர் இவரோட தினகரனோட போனீங்கன்னா தமிழ்நாட்டில் அதுக்கு பேக்லாஸு மற்ற ஜாதியினர் பிரிஞ்சு அவங்க விட்டு போக வாய்ப்பு இருக்குது அங்கே. அது மாதிரியான எதிரும் புதிருமான போக்கு அங்கே இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த சமூக சூழல் அப்படி தான் இருக்குது. அதனால் அந்த இன்ஃபைட்டிங் வந்து சில அதிமுகவுக்கு சாதகமாகவும் முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று இவங்க வந்து எங்கே போவாங்கங்கிறத நான் இப்போதைக்கு அவங்க தான் முடிவு பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு அவங்க பெரும்பாலானவங்க அதிமுக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா யாருமே தேர்தலில் டெபாசிட் வாங்குறதுக்காக நிற்க மாட்டாங்க, அந்த நோக்கத்துக்காக நிற்க மாட்டாங்க, ஜெயிக்கணுங்கிறக்காக தான் நிற்பாங்க. ஜெயிக்கணுங்கிற நோக்கம் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா அவங்க அதிமுக தான் போக முடியும். மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டை முன்னிச்சு. மிக முக்கியமான ஒரு பார்வையை முன் வச்சிருக்கீங்க குமார், உங்ககிட்ட தான். அதாவது கூட்டணி பற்றி பேசும்போது கலை ஒரு விஷயத்தை சொன்னார். பாஜகவோட கூட்டணி சேர்ந்தா டெபாசிட் வாங்குவோமா வாங்க மாட்டோமாங்கிறது தான் அந்த கூட்டணி கட்சிகளோட நிலையாக இருக்கும். அதிமுகவுக்கு வந்தால் ஜெயிக்கலாமா தோக்கலாமா அப்படிங்கிற ஒரு நிலை வரும் அப்படிங்கிறாரு. அதாவது கிட்டத்தட்ட ஜெயக்குமார் சொன்னது தான், தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிறதுலாம் கனவு அப்படிங்கிறது தான் கிட்டத்தட்ட கலை வேற ஒரு டோனில் சொல்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க, இதை நாங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ வந்து கட்சி பிளவு ஏற்பட்டிருக்கிறது. அதனால அது ஒரு பக்கம் இருக்கு. போன எலெக்ஷன்ல என்ன நடந்தது, எல்லாரும் ஒன்னா தானே இருந்தாங்க. அப்பவே ஒரு இடத்துலயும் ஜெயிக்கலையே. அதுக்கப்புறம் 8 தேர்தல் நடந்திருக்கு, 8லயும் தோத்துருக்காங்களே. சொந்த வெற்றி தோல்வி அவர் வரல, வெற்றி தோல்வி இல்ல, ஒண்ணு ஜெயிக்கிறோம் தோக்குறதுங்கிறது வேற. பாஜக கூட சேர்ந்தா டெபாசிட்டே காலின்றாரு. அது அவர் சொல்றாரு. அவரு இப்ப டிவில டெய்லி நடக்கிற அண்ணாமலை ப்ரோக்ராம்ல நடக்கிற கூட்டங்கள் எல்லாம் அவர் பாக்குறாரு என்னன்னு தெரியல. அவரு அநேகமா டிவில டெய்லி 2-3 ப்ரோக்ராம்ல டெய்லி வர்றதுனால ஒரு டிவில என்ன நடக்குது ஊர்லன்னு தெரியாம இருக்காருன்னு நினைக்கிறேன். கலை சார் என்னுடைய நண்பர் தான் அவரு. இப்ப கூட்டமே ஒரிஜினல் கூட்டமே இப்ப அண்ணாமலை போற இடத்துக்கு தான் வருது. பாக்கி எல்லாம் பணம் கொடுத்து கூப்பிடுற கூட்டமா தான் இருக்குங்கிறது தான் தகவல். அதனால மக்கள்கிட்ட பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த மாற்றம் வந்து ஓட்டா கன்வெர்ட் ஆகும். காலத்தின் கட்டாயம் அது. ஏன்னா ரெண்டும் ஊழல்ல பெருகி நிக்குது, ஊழல்ல பெருத்து போய் நிக்கிற கட்சிகளா இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது 3வது சாய்ஸை மக்கள் ஆட்டோமேட்டிக்கா தேர்ந்தெடுப்பாங்க. அந்த கோணத்துலதான் இது இருக்கிறது. 2வது பிரியன் சார் ஒன்று சொன்னார், பிரைம் மினிஸ்டர் இப்படி இந்த மாதிரிலாம் வந்துட்டு போறதுங்கிறது சரியில்லை. ஏன்னா அவருடைய கருத்தா சொன்னார். அவரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் எனக்கு ஒரு பார்வை இருக்கும், அவருக்கு ஒரு பார்வை இருக்கும், கலை சாருக்கு ஒரு பார்வை இருக்கும், திரு ராமலிங்கம் அவர்களுக்கு வேற ஒரு பார்வை இருக்கும், கடவுள் இல்லைங்கிறவங்களுக்கு ஒரு பார்வை, கடவுள் சில கடவுள் தான் இருக்கு, சில கடவுள்ல இருக்கிறவங்க தான் ஆதரிக்கணுங்கிறவங்களுக்கு ஒரு பார்வை இருக்கும். எனக்கு என்ன பார்வைன்னா 500 வருஷம் வரலாறு, இந்த நாட்டுல உள்ள மக்கள் 75-80% மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிற ஒரு வரலாறு. ஒவ்வொரு வீட்லயும் ஒரு ட்ரெடிஷனல் ஃபேமிலி வீட்டுல ராமன் சீதை படம் இருக்கும். எல்லாரும் எங்க வீட்டுல எல்லாம் இருக்கிறது ஊர்ல எல்லாரும் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயமா இருக்கிறது. அதுக்கு ஒரு தீர்வு, சுமூகமா தீர்வு ஏற்பட்டிருக்கிறது. அந்த தீர்வுல அந்த கோயிலுக்கு கேஸ் போட்ட அந்த இஸ்லாமிய சகோதரரை அந்த கோயில்ல மோடிக்கு அருகில் இருக்க போறார். இஸ்லாமிய மக்களே பல ஆயிரம் பேர் 10,000 பேர் வந்திருக்காங்க. 2 நாளைக்கு முன்னால வந்துட்டு போயிட்டு இருக்காங்க, அவங்களும் வர்றாங்க. இதெல்லாம் ஒன்னா இருந்துட்டு இருக்கும் போது இந்தியாவில ஒரு மதசார்பின்மைங்கிறது இதைத்தான் நான் பாக்குறேன். பிரதமர் மோடி வந்து ஒரு இந்து சார்ந்த ஒரு அவருடைய நம்பிக்கைகள்லாம் இந்து சார்பா அவர் பிறந்ததுல இருந்து அப்படி வந்திருக்கிறார். அவருடைய நம்பிக்கை அவர் ஒரு வேண்டுதல் வைத்திருப்பார். ராமர் கோயில் பிரதிஷ்டை பண்ணும் போது இந்த கோயில்களுக்கு எல்லாம் நம்ம போயிட்டு வரணும்னு வச்சிருப்பார். அதுக்காக அவர் வந்திருக்காரு. அதெல்லாம் தப்புன்னு எல்லாம் சொல்ல முடியாது. அது எந்த மக்களும் அதை தப்புன்னு பார்க்க மாட்டாங்க. பிரியன் சாருக்கு தப்பா தெரிஞ்சிருக்க தவிர பப்ளிக் தப்பா தெரியாது. ஆன்மீக பயணமா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆன்மீக பயணம் சொன்னார். அவரு கர்த்தரம் சொன்னார், அவருடைய கருத்து. நான் என்னுடைய பார்வை பிரதமர் வந்துட்டு போனதெல்லாம் அவருடைய வேண்டுதல், அவருடைய நம்பிக்கை, உணர்வு சார்ந்த விஷயம். அவர் நினைத்தபடி நடந்திருக்கிறது. நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளே எல்லா நீதிபதிகளும் ஒண்ணா இந்த மாதிரி எனக்கு தெரியாது, எந்த தீர்ப்பு வந்ததாக தெரியல. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அந்த முடிவை வெளியிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு அப்படித்தான் வந்தது. அதெல்லாம் இருக்கும்போது ஒரு நல்ல சந்தோஷமா எல்லாரும் அதை ஆதரிக்கணுமே தவிர நெகட்டிவா பேசணுங்கிறதுக்காக நம்ம பேசணுங்கிறதுக்கு அவசியம் இல்லைங்கிறது தான் என்னுடைய பார்வை இதுல. சரி நான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மதுக்கூர் ராமலிங்கம் அணிஞ்சிட்டார். ராமலிங்கம் சார் வணக்கம். இப்போ பிரதமர் மோடி வந்த சமயத்தில் நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஜி.கே. வாசன், அதே போல் ஓபிஎஸ் இவங்கெல்லாம் சந்தித்த காட்சிகளை கூட பார்க்க முடிஞ்சுது. இப்போ வந்து கலை குறிப்பிட்டது போல் ஓபிஎஸ், அதே போல் டிடிவி,
ஜி.கே. வாசன் இந்த கூட்டணி அப்படிங்கிறது ஒரு பக்கம் அமைஞ்சது அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து யாருக்கு சாதகமாக இருக்கும், யாருக்கு பாதகமாக இருக்கும் அப்படிங்கிறது, சாதகம் யாருக்கு பாதகம் யாருக்குங்கிறது ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி, இந்த ஆன்மீக பயணம், மோடியோட இந்த ஆன்மீக பயணம் அப்படிங்கிறது வந்து ஏதாவது வாக்குகளாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக தமிழ்நாட்டில் நம்முடைய பிரதமர் மோடி அவர்களுடைய இந்த ஆன்மீக பயணம், இது ஆன்மீக பயணம் என்று கூட நான் சொல்ல மாட்டேன், இது ஒரு அரசியல் பயணம்தான். இந்த தேர்தலில் அவங்க வேறு எதையும் 10 ஆண்டு காலம் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியில் இருந்திருக்கிறார், அது எதுவுமே தனக்கு பலன் தராது என்பதால் தான் ராமர் கோயிலை மட்டும் தேர்தல் நேரத்தில் அவர்கள் முன்வைக்கிறார்கள். எனக்கு முன்னாலே பேசிய நண்பர் அனைவரும் ஆதரிக்க வேண்டும் என்று சொன்னார். அதாவது பாபர் மசூதி கட்டப்பட்ட இடத்தில்தான் ராமர் கோயில் இருந்தது என்று உச்சநீதிமன்றம் எந்த இடத்திலும் சொல்லவில்லை. அதற்கான தரவுகள் எதையும் எங்கள் நம்பிக்கை என்றுதான் சொன்னார்களே தவிர, நீண்ட காலமாக நீடித்த நிலுவையில் இருந்த ஒரு வழக்கை எப்படியாவது முடித்து வைக்கலாம் என்றுதான் உச்சநீதிமன்றம் சொன்னதே தவிர, இவர்கள் சொன்னது போல இந்த இடத்திலே தான் ராமர் பிறந்தார், எனவே அந்த இடத்தில் மசூதியை இடித்துவிட்டு கோயில் கட்டியது சரிதான் என்று நீதிமன்றம் ஒருபோதும் சொல்லவில்லை. உங்கள் கருத்தாக சொல்லுங்கள், தயவுசெய்து தீர்ப்பை திரிக்காதீர்கள் என்பது ஒன்று. நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் இங்கே ஆன்மீக பயணம் மேற்கொண்டிருக்கிறார் அப்படின்னு தன்பர் பிரியனுடைய வார்த்தைகளை சொல்வதானால், நிறைய ஆன்மீக பயணம் நடந்து கொண்டே இருக்கு. ஒரு பக்கம் பழனிக்கு பாத யாத்திரை போகிறாங்க, மேல்மருவத்தூருக்கு போகிறாங்க, சபரிமலை ஐயப்பனை பார்க்க போகிறாங்க. இதுவெல்லாம் அவர்களுடைய தனிப்பட்ட நம்பிக்கை, தனிப்பட்ட உணர்வு. ஒரு கம்யூனிஸ்ட் என்கிற முறையில் அந்த உணர்வுகளை நான் முழுமையாக மதிக்கிறேன். ஆனால் நம்முடைய பிரதமர் இப்பொழுது திருவரங்கம் போவது, ராமேஸ்வரம் போவது, இங்கிருந்து நேராக அயோத்திக்கு போவது என்பதெல்லாம் இது அவர் நம்புகிறார், இந்த தேர்தலிலே நம்மை ராமபிரான் மட்டும்தான் காப்பாற்ற முடியும். ஆனால் ராமபிரான் எப்படிப்பட்டவர் என்று கம்பன் நமக்கு சொல்லுகிறார் என்று சொன்னால், தன்னுடைய தம்பிக்காக பதவியை விட்டு கொடுத்தவர். இதுதான் நமக்கு ராமனை பற்றி கம்பன் வால்மீகி காட்டுகிற சித்திரம். ஆனால் இவர்கள் காட்டுகிற ராமன் என்பது கார்ப்பரேட் ராமராக இருக்கிறார். அங்கே ரியல் எஸ்டேட் தொழில் நடக்கிறது, பல வகையான வேலைகள் நடக்கிறது என்பதுதான் பார்க்கிறோம். அதில் நான் உள்ளே போகலை. இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிரதமரை இதோட ஓபிஎஸ் அவர்கள் சந்தித்து ஆலோசனை நடத்த நேரம் கேட்டதாகவும், ஆனால் வரவேற்கிற அந்த கோஷ்டியிலே நீங்கள் பங்கேற்கலாம் என்று மட்டுமே அனுமதி கிடைத்ததாகவும் சொல்கிறார்கள். எனவே ஓபிஎஸ் அவருக்கோ அல்லது ஜி.கே. வாசனுக்கோ எந்த ரெலவன்ஸும் இல்லை. இன்னொரு நண்பர் சொன்னார், அண்ணாமலையினுடைய பயணத்தை பார்த்தீர்களா என்று. அண்ணாமலையினுடைய பயணம் முடிந்த பிறகு பட்டுவாடா செய்யப்பட்ட காட்சிகளை எல்லாம் நம்ம சமூக ஊடகங்களில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அது அண்ணாமலையினுடைய அந்த நடைபயணம் என்பதே அல்லது பாத யாத்திரை என்பதே ஒரு பாதி யாத்திரை, அதுவே ஒரு கேலிக்கூத்து. தமிழ்நாட்டிலே எந்த மாற்றத்தையும் அவர்கள் ஏற்படுத்தவில்லை, எந்த விளைவையும் ஏற்படுத்தவில்லை. நடைபெறப் போவது நாடாளுமன்ற தேர்தல். எதையெல்லாம் மக்கள் கவனத்திலே கொள்வார்கள் என்றால், இவர்கள் கொண்டு வந்த குடியுரிமை சட்டத்தை கணக்கில் கொள்வார்கள். இங்கே கூட ஒரு கிறிஸ்துவ தேவாலயத்திற்கு அண்ணாமலை அவர்கள் போக முயன்ற பொழுது வரவேண்டான்னு சொல்லலை. அவங்க என்ன சொன்னாங்க, குடியுரிமை சட்டம் கொண்டு வந்த நீங்கள் மணிப்பூருக்கு ஒரு முறை கூட எட்டி பார்க்காத பிரதமர் இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கிற நீங்கள் இங்கே ஏன் வருகிறீர்கள் என்று தான் கேட்டார்கள். இதில் ஜீரோவோட இன்னும் 2 ஜீரோ சேர்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. பாஜகவோடு ஜி.கே. வாசன் சேருவாரா அல்லது ஓபிஎஸ் சேருவாரா? ஓபிஎஸ் எடப்பாடியோடு சட்ட யுத்தத்திலும் தோற்று போனார். அதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. எனவே ஓபிஎஸ்க்கு எந்த ரெலவன்ஸும் இல்லை, ஜி.கே. வாசனுக்கும் இல்லை. ஆனால் அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? இப்போது கூட நாங்கள் பாஜகவோடு கூட்டு சேரப்போகிறோம் என்று அவர்கள் சொல்லவே இல்லை. எனவே தேர்தல் களம் இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் கடந்த முறை 30 இந்தியா கூட்டணி திமுக திரும்ப பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம். அதாவது தொடங்கியது எலெக்ஷன் 2024 பணி முடிப்போம், வெற்றி வாகை சூடுவோம், இந்தியா வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் காலையில் போட்ட ட்விட் அப்படிங்கிறது தான் பரபரன்னு இந்த தேர்தல் சூடு பிடிச்சிருச்சோ அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருக்குது. இன்றைக்கி விவாதமாகவும் மாறி இருக்குது. ஒரு பக்கம் பிரதமரோட வருகை அப்படிங்கிறத இது தமிழ்நாட்டுக்கே பெருமை அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கொண்டாடிட்டு இருக்கிற சூழலில் இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இந்தியா கூட்டணிக்கு இது எப்படி சவாலாக இருக்கும்? இன்னைக்கு தமிழ்நாட்டு பிஜேபிக்கு, இந்தியாவுடைய பிஜேபிக்கே மிகப்பெரிய ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய காரியத்தை திரு அண்ணாமலை செய்திருக்கிறார். நம்முடைய ஒரு ஊடகவியலாளரை
எப்படி அருவருக்கத்தக்க வகையில் பேசி, இப்படி யாருமே இப்படிலாம் வந்து அந்த ஒரு தலைவர் பதவியில் இருப்பவர்கள் கூச்சமே இல்லாமல், கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாமல் இவ்வளவு அருவருப்பான மொழியில, உடல் மொழியிலும் சரி, அந்த இதுவும் சரி, கருத்தும் சரி, இப்படிப்பட்ட அருவருக்கத்தக்க வகையில் பேசி ஒரு மிகப்பெரிய பாஜகவிற்கு பெருமை சேர்த்திருக்கிறார். இப்படி பேசுறதுனால, இப்படி பேசுவதற்காகத்தான் அவருக்கு அந்த தலைமை பதவியை கொடுத்துருக்காங்களான்னு தெரியல. இப்போ மோசமான ஒருத்தரை வந்து பாஜக தலைவராக போட்டுட்டு நாங்க வந்து தமிழ்நாட்டுக்கு இதை செய்கிறோம் அதை செய்கிறோம், உங்களுக்கு பேசவே தெரியலையே, சபையில நாகரீகமா பேச தெரியலையே. நாகரீகம் தெரியாத ஆட்களை தமிழ்நாட்டு மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? வாய்ப்பே கிடையாது. நாங்கள் அதை செய்தோம் இதை செய்தோம். நாங்க எல்லாரும் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கிறார்கள். தமிழ்நாடு வெள்ளத்திலே தத்தளித்த போது வராத பிரதமர் மதுரை திருச்சியில ஏதோ ஒரு திறப்பு விழானா உடனே ரிப்பன் கட் பண்ண வராரு. இன்னைக்கு ஒரு திறப்பு விழா இதுக்கு வந்திருக்கிறாரு. ஏன் வெள்ளத்தப்ப வர முடியாது அவங்களால? குஜராத்துக்கு மட்டும் ஹெலிகாப்டர்ல போக தெரியுது உங்களுக்கு, ஏன் தமிழ்நாட்டுக்கு வர மாட்டேன் என்கிறீர்கள்? ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு பொழுது இதுக்கு மட்டும் ஏன் வரீங்க? கோயில்ல போய், கேரளால போய் ஒரு கல்யாணத்துல போய் வாழ்த்தி சொல்லிட்டு வர தெரிகிறது. ஆனால் மக்கள் துயரப்படும் பொழுது மக்களை சந்திக்க நீங்கள் தயாராக இல்லை. எங்க பிரச்சனைனாலும் அங்க பிரதமர் செல்ல மாட்டார். கிளாசிக் எக்ஸாம்பிள் மணிப்பூர். விவசாயிகள் வந்து போராட்டம் நடத்தினார்கள், பார்த்தாரா பிரதமர் போய்? இல்ல. இப்போ பிரிஜ்பூஷன் சிங்னு சொல்லி தங்க மங்கைகள் போராட்டம் நடத்தினார்கள், ஆறுதல் சொன்னாரா பிரதமர்? இல்ல. இப்படி பிரச்சனைகள்னா வரமாட்டேன், நான் வந்து இங்கே போய் அதை செய்கிறேன்னா இதை வந்து யார் ஏற்றுக்கொள்வார்? ஒரு ஜனநாயக நாட்டில் மக்களுக்கு பிரச்சனை என்னும் பொழுது மக்களோடு தோள் நிற்காதவர்கள், நான் இதை செய்து விட்டேன் அதை செய்து விட்டேன் அப்படி செய்துட்டேன் இப்படி செய்துட்டேன் அப்படின்னா எப்படி உங்களை ஏற்றுக்கொள்வார்கள்? இப்போ பாஜக வந்து ஏன், அதாவது இப்போ என்ன இது எல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க? கட்டி முடிக்கப்படாத ஒரு கோயில், அந்த கோயில்ல வந்து திறந்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நல்லா கட்டுங்க. எங்களுடைய இளைஞர் அணி செயலாளர், தமிழ்நாட்டுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அருமையான கருத்தை சொன்னாரு. ராமர் கோயில் கண்டிப்பாக கட்டுங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அங்க வந்து ஏற்கனவே மசூதி இருந்த இடத்துல அந்த கோயிலை, அந்த மசூதியை இடித்து விட்டு அங்கே கோயிலை கட்டுவது எங்களுக்கு ஏற்பு இல்லை என்று சொல்லி இருக்கிறார். ஏன் இதை வந்து இப்ப அவசர அவசரமா கட்டி முடிக்காத கோயிலுக்கு ஏன் திறப்பு விழா நடத்துகிறார்கள்? ஏன்னா நீங்களும் நானும் மொத்த வேற எந்த விஷயத்தை பத்தியும் பேசக்கூடாது, பாஜகவுடைய ஊழல்களை பற்றி பேசக்கூடாது. 7.5 லட்சம் கோடி ஊழல், அந்த பணம் வெளியில போயிருக்கு, 7.5 லட்சம் கோடி போயிருக்கு. அதுல நடந்திருக்கக்கூடிய அந்த ஊழலை பற்றி பேசக்கூடாது, அதானி செய்திருக்கக்கூடிய அந்த ஊழலை பற்றி பேசக்கூடாது. இவர்கள் வந்து எப்படி எல்லாம் வந்து எல்லா அமைப்புகளையும், ஜனநாயக அமைப்புகளையும் குலைத்திரு விட்டார்கள் அப்படின்றத பத்தி பேசக்கூடாது. இவர்களுடைய பாசிச போக்கை பற்றி பேசக்கூடாது. இதையெல்லாம் பேசக்கூடாது. கோயில் கட்டுவது சரியா இல்லையான்னு மட்டுமே டிபேட் இருக்கணுன்றதுக்காக இப்போ இதுல இன்னொரு முக்கியமான கருத்து, இப்ப எல்லாருக்குமே அது வந்து வெளிப்பட்டு இருக்கிறோம். சனாதனத்தை எதிர்த்து பேசுகிறார்கள் திமுகவினர். சனாதனத்தை இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்க. சனாதனத்திற்கு எதிரானவர்கள் நாங்கள். இன்றைக்கு அந்த சனாதனம் தானே வந்து பிரதமரை வந்து பதம் பார்த்து கொண்டிருக்கிறது. கோயில்ல போய் வந்து அவர் எப்படி பிரதிஷ்டை செய்ய முடியும் அந்த சிலைய? அவர் என்ன பிராமணரா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. யார் கேட்கிறா? சங்கராச்சாரியார்கள் கேட்கிறாங்க. இதை எதிர்த்து அப்கோர்ஸ் பாஜகவில் இருக்கக்கூடியவர்கள் சங்கராச்சாரியாரை வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த அது நரேந்திர மோடி அவர்கள் வந்து அதை திறந்து வைக்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது, பிரதிஷ்டை செய்வதில் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லி திமுக சொல்லும். வேற யாராவது சொல்லுவாங்களா? இதை செய்வார்களா? அவர்களுக்காகவும் அவர்களுடைய அந்த உரிமைகளுக்காகவும் அங்கே இருக்கிறோம். அங்கேயும் பாருங்க, அங்கேயும் சனாதனம் எப்படி விளையாடுகிறதுனா, எப்படி வந்து அழைப்பிதழ் கொடுக்கலையோ நம்முடைய முதல் பெண்மணி, இந்தியாவுடைய முதல் பெண்மணி குடியரசுத் தலைவர், அவருக்கு வந்து இந்த விழாவில் வந்து அழைப்புதல், என்ன அழைப்புதல் கொடுத்திருக்காங்கன்னு தெரியல. பாராளுமன்ற திறப்பு விழாவிற்கு கொடுக்கவில்லை, அழைப்பிதழ் கொடுக்கப்படவில்லை. நடிகைகள் எல்லாம் கூப்பிட்டாங்க. ஆனா இந்தியாவுடைய நாங்கள் வந்து ஒரு எவ்வளவு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருப்பவரை வந்து எந்த உயரிய பதவியில கொண்டு போய் வைத்திருக்கிறோம் பார்த்தீர்களா என்று கேட்டார்கள். ஐயா சரிதான், ஆனால் அந்த மரியாதையை கொடுத்தீர்களா? நீங்கள் பதவியில உட்கார வச்சா மட்டும் போதுமா? இது சாதாரணமா இங்க நம்ம தமிழ்நாட்டுல பார்க்கக்கூடிய மக்களுக்கு அண்ணாமலை சொல்றது போல சார், ஒரே ஒரு குறுக்கீடு தான், ஒரே ஒரு குறுக்கீடு. நீங்க இப்படி சொன்னாலுமே கூட
சாதாரணமாக இப்போ அண்ணாமலை சொன்னது போல் தமிழ்நாட்டில் இருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து சாதாரண ஒரு கிராமத்தில் பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும், வந்து பிரதமர் மோடி வந்து 2 தடவை ஒரே மாதத்தில் 2 தடவை தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாரு, தமிழ்நாட்டு மேலே ஒரு பெரிய பாசத்தை வச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு மனநிலையை உண்டாக்கிறாதா? அண்ணாமலை சொல்கிறது போலவே நாம் எடுத்துக்கலாம். இல்லை, இப்போ அதுதான் இப்போ வர்றது பெரிய விஷயம் இல்லை. அதான் 8000 கோடி ரூபாய்க்கு ஜெட்டு விமானங்களை வைத்திருக்கிறார். சொன்னால் 1.5 மணி நேரத்தில் டெல்லியிலேருந்து சென்னையில் கொண்டு இறக்கி விட்டுருவாங்க ஜெட்டு விமானத்தில். புது ஜெட்டு விமானம் 8000 கோடி ரூபாய் ஜெட்டு விமானத்தில். ஆனால் எதற்காக வருகிறார் அதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள மாட்டார்களா? ஐயா, ஃப்ளட்டு இதில் ராவேஜ்ட் எல்லாம் பாதிக்கப்பட்டு வாசலில் நின்னோம். வரலாறு காணாத மழை, தண்ணியில் வீட்டுக்குள்ளே தண்ணி புந்துருச்சு. ஒரு இந்த மழை வந்தது. நாங்கள் வந்து இங்கே எங்களுக்கு வந்து போதுமான நிதி ஆதாரங்களை கொடுங்கள், நிதியை கொடுத்து உதவி செய்யுங்கள்னு சொல்லி கேட்குறோம். என்ன செய்தது பாஜக? எகத்தாளத்தோடு அல்லவா பேசியது. ஏடிஎம்ல வச்சிருக்கோம், ஏடிஎம் வச்சிருக்கோம், கேட்ட உடனே பணம் கொடுக்கறதுக்குன்னு பேசியது யார்? பாஜக தானே. அவர்களை கண்டித்தாரா பிரதமர்? இவங்களை விட்டுலாம். ஒன்றியத்துடைய நிதியமைச்சர் எங்க என்ன சொல்றாங்க? ஐயா, நீங்க பணம் கொடுக்கலன்னா கூட பரவாயில்லங்க, கொஞ்சம் ஆறுதலா பேசலாம்ல. இல்லையே, என்ன சொன்னாரு? 4000 கோடி எங்க போச்சு கேட்கணும்ல. பாஷை எப்படி பேச வேண்டும்னு சொல்லி லெக்சர் கொடுக்கறாங்கல்ல. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆதரவாக நின்றார்களா? என்ன ஒரு பொய்ய பேசினாங்க? ஒன்றியத்துடைய நிதியமைச்சர் சரியான அளவுக்கு தான், சரியான வகையில தான் வந்து எச்சரிக்கை கொடுத்ததாம் இந்திய வானிலை துறை. சரியான முறையில் இந்திய வானிலை துறை எச்சரிக்கையை கொடுத்திருந்தால் எப்படி ஐயா ரயிலை இயக்கினார்கள்? 800 பேர் ஸ்ரீவைகுண்டத்துக்கிட்ட தத்தளித்தார்களே, உயிருக்கு போராடினார்களே ரயில்ல மாட்டி. அப்போ ரயில்வே துறைக்கு அந்த எச்சரிக்கை போகவில்லையா? எப்படியெல்லாம் போய் சொல்கிறார்கள், எப்படியெல்லாம் எல்லா இடத்திலுமே வந்து அரசியலை மட்டுமே செய்ய நினைக்கிறார்கள், வேற எதையுமே அவர்கள் செய்ய முற்படவில்லை. அதாவது கொஞ்சம் நெஞ்சில கொஞ்சம் அன்பு இருந்தால், நம்ம வந்து ஒரு ஐயா நாங்கள் அரசர்கள் கிடையாது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், மக்களுக்காக ஏதாவது செய்யணும்னு சொன்னா நெஞ்சில கொஞ்சம் அன்பு இருந்தால், பணம் இல்ல அன்பான வார்த்தைகள் வந்திருக்கும். இப்படி எகத்தாளமான வார்த்தைகள், ஆணவத்தின் உச்சியில பதவி வெறியில இப்படிப்பட்ட வார்த்தைகள் வராது. யாராவது ஒருத்தங்க துணை நிற்போம் இறங்கி வேலை செய்தார்களா? பாஜகவில் துணை நிற்போம்னு சொன்னாங்களா? பிரியன், உங்ககிட்ட தான் சரவணன் சில விஷயங்களை சொன்னார். பிரதமர் மோடியோட இந்த வருகை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எந்த விதமான மாற்றத்தையோ தாக்கத்தையோ ஏற்படுத்த போகிறது இல்லை அப்படிங்கிறத சில விஷயங்களோட அவர் இப்போ பதிவு செஞ்சார். எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலே இது எந்த தாக்கத்தையுமே ஏற்படுத்தாதா? இல்லை, நிச்சயமாக வந்து நீங்கள் பிரதமர் வராரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு செய்தியோட செய்தியாக அது போகுமே தவிர, அது வந்து வாக்கு வங்கியில் பாஜகவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை ஏற்படுத்துமானா அதற்கான நாட்கள் இன்னும் இருக்கிறது. ஆக்சுவலாக உண்மையாக நீங்கள் சொல்கிற மாதிரி பார்க்கும்போது உண்மையான அந்த எலெக்ஷன் செட் வந்து எப்போ செட் ஆகும்னா அந்த ராமர் கோயில் கும்பாபிஷேகம் முடிஞ்ச பிறகு தான் செட் ஆகும். அதுக்கு அடுத்த நாள் கூட எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் வந்தாலும் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை வந்து அந்தளவுக்கு ஒரு பெரிய இதாக ஒரு பிக் ஈவெண்ட்டாக அவங்க பண்ணுறாங்க. மத்திய அரசு இதுவரையும் வந்து ஒரு அரை நாள் லீவு வந்து ஒரு கும்பாபிஷேகத்துக்காக அரை நாள் லீவு இந்தியா முழுக்க கொடுத்த விஷயம் இதுவரையும் வரலாற்றில் நடந்தால் எனக்கு தெரியல. இவ்வளோ சோமநாத்துக்கு கொடுத்தாங்களா இல்லைன்னு தெரியல எனக்கு. அது ரொம்ப பழைய காலமாக இருக்குது. ஸோ அது கொடுத்தா மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ ஒரு மத்திய அரசு வந்து ஒரு அரை நாள் ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு கோவிலில் கும்பாபிஷேகம் நடந்தால் அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு லீவ் விடுவாங்க. அதை நம்ம பார்த்துருக்கோம். ஒரு இந்தியா முழுக்க ஒரு அரை நாள் லீவ் விடுற அளவுக்கு அயோத்தியா விஷயத்தை பெருசுப்படுத்துகிறாங்க அப்படின்றது. அப்புறம் பல மாநிலங்கள் அந்த அளவு கொடுக்குது, இல்லை அந்த அளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. அன்றைக்கி எல்லாரும் டிவி பாருங்கள், அந்த டிவியில் வந்து நரேந்திர மோடி தான் முன்னிலைப்படுத்தப்படுவார் என்கிற விஷயம் அங்கே இருக்கும் பொழுது அவர்கள் எதை நோக்கி போகிறார்கள் என்பது நமக்கு சரியாக புரிகிறது. ஆக்சுவலாக ராமரை விட அங்கே மோடிக்கான முக்கியத்துவம் அதிக அளவு இருக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும் போல இருக்குது. அதுதான் சங்கராச்சாரியார்கள் சொல்கிற விஷயம். ஒரு குழந்தை ராமரை வந்து மோடி கையில் எடுத்து வச்சுருக்கும் போது நான் கைத்தட்டணுமா அதை பார்த்து அப்படின்னு பூரி சங்கராச்சாரியார் கேட்குறார். அவரும் ஆதிசங்கரர் ஸ்தாபித்த ஒரு மடம் தான் அதுவும் ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி சங்கராச்சாரியர்கள் கேட்கும்பொழுது தான் இவருடைய நோக்கம் நமக்கு தெரிய வரதை பார்க்குறோம். ஸோ இந்த விஷயங்கள் வந்து பாஜக கையை பிடிச்சி மோடி கூட்டிட்டு போற மாதிரியான படங்கள்லாம் பார்த்தோமே, நாமோ படங்கள்லாம் கூட இப்போ வருது. ஸோ அவங்களுடைய நோக்கம் வந்து கிட்டத்தட்ட இந்த அரசியலையும் ஆன்மீகத்தையும் ஒன்றாக கலந்து அவங்க அந்த இந்துத்துவ பாலிசி படி தான் அவங்க போயிட்டுருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் அது செல்வாக்காக வந்து மாறி இருக்காங்கன்னா ஏற்கனவே இவர்கள் கட்டமைக்கிற கூட்டணியை பொறுத்து அவங்க செல்வாக்கே தவிர இப்போ இருக்கிற அளவில் அண்ணாமலையை கட்சி வளர்ந்துருக்குன்னு சொல்கிறாரு, அவர் போகிற இடத்துலலாம் கூட்டம் வந்திருக்குன்னு சொல்கிறார். பட் அதை வந்து நம்ம ஒரு பராமீட்டராக அளவீடாக எடுத்துக்க முடியாது. தேர்தலில் நிரூபிக்கப்பட்டதான் உண்டு. பட் நம்மளுடைய பார்வையில்
பாஜக ஒரு கூட்டணியை கட்டமைத்தால்தான், அந்த நல்ல வலுவான கூட்டணியை கட்டமைத்தால் தமிழ்நாட்டில் அந்த கூட்டணியை கட்டமைக்கிறதுக்கு என்ன மாதிரியான சிக்கல்களும் சவால்களும் பாஜகவுக்கு இருக்கும்? கண்டிப்பாக பாஜக வந்து இன்னைக்கு வந்து அதிமுக என்கிற ஒரு கட்சி பிரிந்திருக்கு, பாஜக விட்டு பிரிந்திருக்கு. எடப்பாடி தரப்பில் இருக்க பாஜக பிரிஞ்சு அதிமுக பிரிஞ்சிருக்கு. ஸோ அந்த அதிமுகவை ஒருங்கிணைத்து அந்த அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுகவோட ஒரு கூட்டணி அமைத்தால், ஒருங்கிணைந்த அதிமுகவோட பாஜக கூட்டணி அப்படிங்கிறது நடக்கிற விஷயமானு தெரியல. ஏன்னா எடப்பாடி, ஜெயக்குமார் எல்லாருமே திரும்ப திரும்ப சொல்லிட்டு விஷயங்கள் சொல்றாங்க கூட்டணி இல்ல அப்படிங்கறத தெளிவுபடுத்திட்டு இருக்காங்க. அந்த பாயிண்ட்டை நான் ரூல் அவுட் பண்ணல. பாஜகவோ மோடியோ நட்டாவோ அமித்ஷாவோ நினைத்தால் இந்த கூட்டணி அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒருங்கிணைந்த அதிமுக அமையறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் இருக்கு. ஏன் வந்து இந்த பிரியன் சார் நீங்க சொல்ற விஷயத்த என்னால கற்பனையில கூட யோசிக்கிறதுக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. ஏன்னா டிடிவி தினகரன், அதே போல நீங்க சொல்ற ஓபிஎஸ், இந்த பக்கம் எடப்பாடி, பாஜக, இதெல்லாம் ஒரு அணியில அப்படிங்கிறது 2-3 விஷயத்தை நினைச்சு பாருங்களேன். பாஜக அணி தனியாக நிற்குது. அதில் டிடிவி இருக்கார், சசிகலா இருக்காங்க, பாமக இருக்குது, எல்லாம் இருக்காங்க. எடப்பாடி தனியாக நிற்கிறார். இந்த கட்சிகள் இடையில் இவங்க கூட இருந்த கட்சிகள் இருக்கா, இவங்க ஒன்றா இருந்தபோது கூட இருந்த கட்சிகள், அவங்க மதில் மேல் பூனைன்னு சொன்னார் இல்லையா, அந்த மதில் மேல் பூனையாக இருக்கிற கட்சிகள்கிட்ட பேசும்போது என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் டெம்பரரி சார், எலெக்ஷன் நெருங்கும்போது பாருங்கள் எல்லாம் ஒன்றாயிடுவோம் அப்படின்றமா, அதுக்கு தான் நாங்கள் மதில் மேலே உட்காந்துருக்கோம் நாங்கள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ 2 பேருமே தனியாக நிற்கிறதாவே வச்சுக்கலாம். தனியாக நீனா கண்டிப்பாக 2 பேருக்குமே வெற்றி வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு என்பது என்னுடைய கருத்து. ரெண்டாவது வந்து எடப்பாடி அவர்கள் வந்து தோத்துட்டாங்க வச்சுக்கோங்க, அவருடைய தலைமைக்கே வந்து ஒரு கேள்வி வரும். அவர் கொங்கு மண்டலத்திலேயே கூட அவர் வந்து வெற்றி பெற முடியாது. வாக்குகள் 2ஆக பிரியறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதிமுக என்கிற அமைப்புக்கு தனிப்பெரும் தலைவராக உருவாகி வந்திருக்கிற எடப்பாடி இந்த தோல்வி மூலமாக தன் தலைமையை இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது வந்து பாஜக அணியும் தோற்கும், அதிமுக அணியும் தோற்கும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை, ரியாலிட்டி அதுதான். அந்த மாதிரி விஷயத்தை வந்து பாஜக நிச்சயமாக யோசித்து பார்ப்பாங்க. யோசித்து பார்க்கும்போது ஏதோ ஒரு கட்டத்தில் நம்ம மெகா கூட்டணி அமைக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு. இப்போ உங்களுக்கு நாளைக்கு வந்து இந்தியாவை காப்பாற்றுறது மோடி மட்டும் தான் காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் பாஜகவோட கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எடப்பாடிக்கு நிறைய இருக்குது. ஜெயக்குமார் பேசுகிறதோ, ஏங்க 2019க்கு அப்புறம் கேபி முனுசாமி பேசாததா, சிபி சண்முகம் பேசாததா, அன்வர் ராஜா பேசாததா, அதெல்லாம் பேசிதான் 2021 கூட்டணி வந்தது. அதனால கூட்டணின்ற தேர்தல் கூட்டணின்றது எப்போ வேணா எப்படி வேணா வரலாம். ஏன்னா வெற்றி வாய்ப்புகள் இல்ல. மிக முக்கியமான பாயிண்ட் தான். தேர்தல் கணக்கு கூட்டணி அப்படிங்கிறது எப்ப வேணாலும் எந்த சூழல்ல வேணாலும் மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒருங்கிணைந்த அதிமுகவோட பாஜக கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகளே அதிகம் அப்படிங்கிறது பிரியனோட பார்வையா இருக்கு. சாத்தியம் இருக்கு அதுக்கு? இல்ல, திமுக கூட்டணி உடையும்னு சாத்தியம் இருக்குன்னு சொன்னா ஒத்துக்குருவீங்களா? தேர்தல் எது வேணா நடக்கலாம், அரசியல் எது வேணா நடக்கலாம். திமுக கூட்டணி காங்கிரஸ் பிரிஞ்சிடும், இந்தியா கூட்டணியிலேருந்து திமுக கலண்டுக்கிறோம், பாஜக கூட்டணிக்கு போயிடும் அப்படிலாம் சொன்னால் ஏற்றுக்குருவோமா? அது மாதிரி தான் இதுவும். இது அவங்க ஃபேமாக உறுதியான முடிவு எடுத்திருக்கிறாங்க. அது எதிர்வினை ஆற்ற பாஜக ஆரம்பித்தாச்சு. என்ன பண்ணுறாங்க, அவங்க 3வது அணி கட்டுவதற்கு முயற்சியில் இறங்கிட்டாங்க. அண்ணாமலை வந்து அதிமுக விமர்சிக்க, அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது உறுதியா இல்லவே இல்லை. அதுல வாய்ப்பே இல்லை. இன்னொன்னு என்னன்னா, அதிமுக சரவண உங்ககிட்ட ஏதோ ஒரு கேள்வி குறுக்கிடுறாரு. சரவண சார், இல்ல எதிர்வினை ஆரம்பிச்சுன்றாங்க. எதிர்வினையும் கிடையாது, எந்த வினையும் கிடையாது. அமலாக்கத்துறை என்றைக்கு அதிமுக அமைச்சர்களை கைது செய்கிறதோ, எல்லாரும் ஊழல் வழக்கிலே சிக்கி இருக்கிறார்கள். எல்லார் மேலேயும் 100 கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் வழக்குகள் நிலுவையில இருக்கு. அமலாக்கத்துறை என்றைக்கு அதிமுக அமைச்சர்களை கைது செய்து சிறையில் அடைக்கிறதோ அன்னைக்குதான் கூட்டணி கிடையாது. அதுதான் உண்மையான மூவு. இது 3வது கூட்டணி, இதெல்லாம் சும்மா டிராமா. அதே ஆபத்து வந்து என்னைக்கு சரவணன் சொன்ன கேள்வியை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீட்டிட்டே போறாரு சரவணன். சொல்லுங்க, பதில் சொல்ல அனுமதிங்க. நீங்களே பேசிட்டு இருக்காதீங்க. கூட்டணி இல்லன்னு பேச முடியாது. என்ன பேச அனுமதிங்க. உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்லணும் வேணாமா? கூட்டணி இல்ல, நீங்க சொல்லுங்க. அவரே கேள்வி பதிலாக இருக்கிறாரு. கேள்வி கேட்டுட்டு நிறுத்துங்க, நான் பதில் சொல்றேன். எனக்கு அனுமதிங்க. ஏங்க இதே லாஜிக் வந்து திமுக பொருந்தாதா? திமுக அமைச்சர்கள் மீது வழக்குகள் இருக்குது, அவங்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்கு. டெல்லியில இருக்கிற கட்சி இதே பிரச்சனை இருக்கு. ஆம் ஆத்மிக்கு இதே பிரச்சனை இருக்குது. ஆம் ஆத்மி அப்ப பயந்து போய் திமுகவுக்கு இது பொருந்தாது. ஏன்னா திமுகவை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சு அவங்க வந்து தொடர்ந்து பாஜக அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. திமுக சரி, அதே மாதிரி அதே லாஜிக் எடப்பாடி அதிமுக மட்டும் பயந்துரும். அதிமுக ஒண்ணும் பண்ண மாட்டீங்க. என்ன பேச விட ஒரு விஷயம் பதில் சொல்லுங்க.
திருவள்ளூருக்கு காவி போட்டாங்க, எடப்பாடி கண்டிச்சாரா? சொல்லுங்க கலை, உங்களுக்கு தான் கேக்குறாரு. எடப்பாடி கண்டிச்சாரா சார்? சொல்லுங்க. நீங்க திருவள்ளூருக்கு காவி போட்டாங்க, எடப்பாடி கண்டிச்சாரா? திமுக அதிமுக அதை கண்டிக்க சொல்லுங்க. விதம் வேறங்க, பாஜகவை அணுகிற விதம் வேறங்க. அது நீங்க சொல்ற மாதிரி பாஜக அதிமுக நெருங்குறது ஒரு பாயிண்ட் இருக்கு. பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இல்ல ஒத்த கேள்வி ஒன்னு கேட்டிருக்காரு. இல்ல கலை சார் கேள்வினா சரி ஒரு கேள்வி சென்டென்ஸ்ல கேட்க சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். இவரே வியாக்கியானம் எல்லாம் பண்ணிட்டு ஒரே ஒரு கேள்வி கேட்டாரு. திருவள்ளூருக்கு காவி பூசினா பாஜகவை எடப்பாடி கண்டிப்பாரா? எடப்பாடி கண்டிப்பாரா? நான் அதான் பதில் சொல்ல வர்றேன். சொல்லுங்க. அதே கேள்வி திருப்பி கேட்கிறாரு. அதாவது பாஜகவை மத்திய தலைமை விமர்சிக்கிறத அதிமுக தவிர்க்கிறது. இது என்ன இருங்க, நான் என்னன்னு நான் சொல்றேங்க. அவங்க தவிர்க்கிறாங்க. ஏன் தவிர்க்கிறாங்க? அது அதே சமயத்துல அவங்க இப்போ மத்திய தலைமையையும் விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெயக்குமாருடைய என்ன பகல் கனவுட்டார். அது அண்ணாமலைக்கு சார், அது அண்ணாமலைக்கு பாஜக ஆட்சிக்கு வர வேண்டும் என்பது அண்ணாமலைக்கு தான் பதில். தமிழ்நாட்டுல பேசிட்டே இருக்காருங்க. நான் எப்படிங்க பதில் பேசுறது? நேரத்துல பேசிட்டே இருக்காரு அவரு. அவர் பேசினாரு, இவர் பேசுறாரு. சரி சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், திசை மாறும்போது அவங்க பாஜக என்ன நினைக்குதுன்னா, அவங்க அதிமுக பிரிஞ்சு போன பிறகு அவங்களை விமர்சிக்காம இக்னோர் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. சார் இக்னோர் இல்ல, பயம். என்ன சொல்ல இக்னோர் கிடையாது, பயம். ஒரு வார்த்தை பேச விடணுங்க. இவர் பேசிட்டே இருக்காரு, இவரே பேசிட்டீங்க, நான் நின்னுக்கிறேன். நீங்க முடிங்க கலை, முடிங்க. நீங்களே பேசுங்க, நான் பேசாம சொல்லுங்க பதில சொல்லுங்க. என்ன அதாவது ஒவ்வொரு வார்த்தைக்கும் பதில் சொல்ல முடியாதுங்க. சரி, நீங்க பாஜகவை இக்னோர் பண்றதுன்னு அவங்க முடிவு பண்றாங்க. அவங்க என்ன பிரச்சனை வருதுன்னா, பாஜக தன்னை எதிர்க்கட்சியாக பிரதான எதிர்க்கட்சி என்று அறிவிக்கிறது. போட்டியில களத்தில் பாஜகவும் திமுகவும் இருப்பதாக ஒரு களத்தை கட்டமைக்கிறாங்க, முயற்சி பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் என்ன பண்ணணும், அவங்க டெக்னிக்கலாக என்ன பாஜக அதிமுக நினைக்கிறாங்கன்னா, அவங்கள இக்னோர் பண்ணுறாங்க. அவங்ககிட்ட வெளியே வந்துட்டோம் சொல்வதே அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க வாய்ப்பு இருக்குல்ல. வெளியே வந்தாச்சுனாவே ஆக்ஷன் எடுப்பாங்கல்ல. நீங்கள் இதனால் ஒரு அரசியல் கட்சி கூட்டணி அமைப்பதில் இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸுடைய ரெய்டுக்கு பயந்து, வழக்கு வருங்கிறதுக்கு பயந்து எந்த அரசியல் கட்சியும் அப்படி எடுக்கிறது இல்லை இந்தியாவில். திமுக உட்பட ஆம் ஆத்மி, இந்த திரிணாமுல் காங்கிரஸ், அதே தான் இங்கே இவங்களுக்கும். ஏன் காங்கிரஸ் கட்சியில் இன்றைக்கி பல பேர் பெயிலில் தான் வெளியே சுற்றிட்டு இருக்கிறாங்க. பெரிய பெரிய தலைவர்கள், முன்னணி தலைவர்கள், அவங்க பாஜகவோட அனுசரித்து போகிறாங்க. அதுக்காக போக வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டும் அதிமுகவுக்கு மட்டும் அந்த விதி பொருந்தும், மற்ற எந்த கட்சிக்கும் பொருந்தாதுங்கிறது என்னங்க லாஜிக்? அது லாஜிக்கே இல்ல சார். நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, நடவடிக்கை எடுப்பாங்க, எடுக்கிறாங்க. எடுக்கலையே, எடுக்க வேண்டியது. அதிமுக அமைச்சர்கள் மேல் வழக்கு, பெரும்பாலான வழக்குகள், திமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது இருக்கக்கூடிய பெரும்பாலான வழக்குகள் டிவிஎஸ்சி வழக்குகள் தான் தமிழ்நாட்டில். சார் டிவிஎஸ்சி வழக்கு தான் பெரும்பான்மையா இருக்கு. சரி சரி சரி. ஏன்னா அதுல இருந்து திமுக அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுத்தா அது நியாயமான விஷயம். மத்திய அரசு பெரிய அளவுக்கு இன்வால்வ் ஆகல, டிவிஎஸ்சி தான் எடுத்திருக்காது. புரிஞ்சுக்கிற கூட ஒரு சக்தி தான். லோக்கல் எஃப்ஐஆர் எடுத்து அவங்க பேசுறாங்க. நான் சரிங்க, இவர் பேசும்போது நான் தலையிடுறேங்க. சரி 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 மதுப்பூர் ரொம்ப நேரம் சரி சரி பேசலாம். தொடர்ந்து பேசலாம். சரவணன் ஸ்பீக்ஸ். இன்டர்வியூ இவங்க இன்டர்வியூ பண்ணலாம், ஒத்துக்க. ஆமா, அனுமதிக்கிறீங்களா? செந்தில் பாலாஜி நீங்களும் தாராளமா எப்படி நடக்கும், தாராளமா குறிப்பிடுங்க. விவாதம் எப்படி நடக்கும் நான் பார்க்கிறேன். மதுக்கூர் ராமலிங்கம் சார், இங்க பிரியனோட பார்வை அப்படிங்கிறது ஒருங்கிணைந்த அதிமுக பாஜகவோட கூட்டணி அப்படிங்கிறது அதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்டாரு. ஆனா கலை அதற்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லைன்றாரு. உங்களோட பார்வை என்ன? சாத்தியம் இருக்கா? அதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, அதாவது அதிமுக ஏன் பாஜக கூட்டணியிலிருந்து தேசிய ஜனக்கூட்டணி விலகினதுன்னு பார்க்கணும். என்னென்னா, இந்த தேர்தலில் நாம் பாஜகவோடு சேர்ந்து இருந்தால் தமிழ்நாட்டில் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் நமக்கு கிடைக்காது என்கிற அச்சம்தான் அதிமுகவுக்கு விலகியதற்கு காரணமே தவிர நிச்சயமாக பாஜகவோடைய கொள்கைகளோடு முரண்படலை. அண்ணாமலைக்கும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன வாக்கிய தகராறா? இதுவரைக்கும் நாங்கள் விலகிட்டோங்கிறாங்க. எங்களுக்கு கூட்டணி முக்கியம் இல்லை, கொள்கை முக்கியம்னு சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், இதே நீங்கள் மணிப்பூரில் அந்த பிரச்சனை வந்தபோது நாடாளுமன்றத்தில் அதிமுக என்ன பேசியது? இப்போ நண்பர் பிரியன் கேட்டார, இதனுடைய வள்ளுவரை நீங்கள் சனாதனம்
ஒரு காவி உடை போட்டு போடுறாங்க. ஏன் அதிமுக எதிர்வினையாற்றலை? இது வந்து உங்கள் கொள்கை பிரச்சனை. திராவிடம் அப்படின்னு என்னன்னு கேட்டாலே எடப்பாடி என்ன சொல்கிறாரு, அதுக்கெல்லாம் புராணம் படிக்கணுங்கிறாரு. அதுபோல் நம்முடைய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஜல்லிக்கட்டு ஒரு சனாதன விளையாட்டுங்கிறாங்க. நாங்கள் தான் ஜல்லிக்கட்டையே மீட்டோங்கிறீங்க, ஜல்லிக்கட்டு நாயகன்கிறீங்க. ஏமா ஜல்லிக்கட்டுக்கும் சனாதனத்துக்கும் என்ன சம்பந்தம் என்று அதிமுக கேட்டிருக்க வேண்டாமா? அல்ல அதே போல் நீங்கள் தானே குடியுரிமை சட்டத்தை அதிமுக ஆதரித்ததால் தானே அன்றைக்கு இந்த சட்டமே வந்தது. நாங்கள் இனிமே ஆதரிக்க மாட்டோம்னு சொல்கிறீங்களே. இப்போ கூட அமித்ஷா சொல்கிறாரு நாங்கள் குடியுரிமை சட்டத்தை திரும்ப கொண்டு வருவோம்னு. நீங்கள் கொண்டு குடியுரிமை சட்டத்தை திருத்தலாம்ங்கிற அமெண்ட்மெண்ட் யூபி ஆட்சியில் வந்துச்சு. அப்போ அதில் நீங்கள் இருந்தீங்க, அப்போ ஏற்றுங்களா? நீங்கள் திருத்தலாம் என்ற அமெண்ட்மெண்ட் யூபி ஆட்சியில் நாங்கள் இருந்த பொழுது யூபி சட்டத்தை நிறைவேற்ற. நீங்க என்ன பண்ணீங்க? நிறைவேற்றலையே. அது பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்க தூக்கிட்டோம், புதிய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வந்தோங்கிறப்ப நீங்க என்ன பண்ணீங்க? இவர் வந்து நீட்டே அவர்கள் திருத்த போது நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க கூட்டணியில தானே இருந்தீங்க, நீங்க இருந்தீங்களாங்க. 2008 மத்திய மின்சார மசோதா சட்டமாக்கல் 2005ல நீங்க இருந்தீங்க. 2000 ஐயா அந்த கூட்டணியில இருந்தீங்க. இதெல்லாம் கேக்குறீங்கல்ல, பதில் சொல்றாங்க. அம்மா ஜெயலலிதா இருந்த வரைக்கும் உதய மின் திட்டத்துல கையெழுத்து போடல. நீங்க வந்த உடனே கையெழுத்து போட்டு ஒத்துக்கிட்டீங்கல்ல. ஏன் ஒத்துக்கிட்டீங்க? நீங்க கொண்டு வரலாம் சொன்னது நீங்க, மாட்டேன்னு சொன்னாங்க. திருத்தம் கொண்டு வரலாம் சொன்னது நீங்க. 2008லயே நீங்க அதை எதிர்க்கல. செகண்ட் அப்பவே நீங்க எதிர்த்து இருந்தா சிஏஏ வந்திருக்காது. தயவு செய்து நீங்க எதிர்க்கல. அத விண்ணப்ப கேக்குறேன். நீங்க ஆட்சியில் இருக்கும்போது மோடி அமித்ஷா நீங்க ராமர் கோயில் சம்பந்தமாக அதிமுகவினுடைய நிலைப்பாடு என்ன? திமுக தெளிவா சொல்லிருச்சு, ஐயா நாங்க ராமருக்கு எதிரி இல்லை. தமிழ்நாடு இந்தியாவில் இல்லாத கோயில்களா? எவ்வளவு கோயில்கள் இருக்கு. அந்த கோயில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா ஒரு மசூதி இடிக்கப்பட்ட இடத்துல கோயில்கள் உடன்பாடு இல்லைன்னு திமுக சொல்லுது. அதிமுக என்ன சொல்லுது? நான் இப்ப சொல்றேன், மோடியை கேளுங்க. சீரகத்துக்கு வர்றீங்களே, ராமேஸ்வரத்துக்கு வர்றீங்களே, உங்க அதிமுக ஆட்சியில் இருந்த பொழுது இல்ல, ஒரு நிமிஷம் நண்பர் கலை, ஒரு நிமிஷம். நீங்க அடுத்த தீர்ப்பு வந்தபோது நீங்க எதிர்க்கலையங்க. எய்ம்ஸ் ராமர் கோயில் கட்டலாம் தீர்ப்பு வந்தபோது நீங்க எதிர்த்தீங்களா? அவர் அவரோட பார்வையை சொல்றாரா? சொல்ல விடுங்க, சொல்ல விடுங்க. அவர் பார்வையை சொல்றாரா? சொல்ல விடுங்க. தவறா சொல்றாரு. நீங்க அப்ப எதிர்க்கலையே, எதிர்த்தீங்களா தீர்ப்பு வந்தப்ப? இல்ல நான் எதிர்த்தேன். நான் தனியாளா அயோத்தி தீர்ப்பு வந்த பொழுது நாங்கள் இது வழங்கப்பட்டது தீர்ப்பு தானே தவிர நீதி அல்ல என்று சொன்னவர்கள் கம்யூனிஸ்டுகள். ஒன்று நான் என்ன கேட்கிறேன், ஏன் அதிமுக இப்ப கேளுங்க, உங்களுக்கு ஸ்ரீரங்கத்துக்கும் ராமேஸ்வரத்துக்கும் பாதை தெரியுது, ஏன் மதுரையில் நீங்க கட்டின அரங்கநாதர் மாதிரி ஒத்தை செங்கல்லாம் உறங்கிட்டு இருக்க மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை அதை ஏன் பிரதமர் அடுத்த கல்ல எடுத்து வைக்கலன்னு அதிமுக கேட்டா நீங்க பிஜேபியிலிருந்து விலகிட்டீங்கன்னு சொல்லலாம். நாங்க மத்திய தலைமையை விமர்சிக்க மாட்டோம். அதுதான் பயம், அதுதான் ஈடி, அதுதான் உங்க மீது இருக்கிற வழக்கு. நீங்க உடனே சொல்றீங்க டிஏவிசி வழக்குன்னு. இந்த வழக்கு கூட வெளியில வந்தா வழக்கு கூட கூட்டணி விட்டு வெளியே வந்தா அதுல எப்படி பெரிய விஷயம் இல்லையா? கூட்டணி விட்டு வெளியே வர்றது பெரிய விஷயம் இல்லையா? சிஏஏ ஆதரிச்சது என்பது கூட்டணி நாளைக்கு தேர்தலுக்கு பிறகு, அதுக்கு பாஜக தேர்தலுக்கு பிறகு நீங்க மத்தியில யார் ஆட்சி அமைக்க நாங்க சொல்றோம், பிஜேபி ஆட்சி அமைக்க ஆதரவு தர மாட்டோம்னு திமுக சொல்லுது, கம்யூனிஸ்டுகள் சொல்றாங்க, விசிக திமுக சொல்லிச்சா? திமுக இதுவரைக்கும் சொல்லல, கம்யூனிஸ்டுகளும் சொல்லல, இந்தியா கூட்டணியில யாருமே சொல்லல. இந்தியா கூட்டணி மோடி வேணாம் சொல்றாங்க. அதிமுக மோடி வேணாம், அதிமுக மோடி வேணாம் சொல்லுங்க. சொல்லல. ஜெயக்குமாருடைய பேச்சு என்ன? பகல்கனவு. ஒரே செகண்ட். இந்தியா கூட்டணி இருக்கிற அத்தனை பேரும் சொல்ற விஷயம் வந்து யாரு வரணும்ங்கறத விட யாரு வரக்கூடாது அப்படிங்கறதுல தெளிவா இருக்கு. பாஜகவுக்கு ஒருவேளை ஷார்ட் ஆஃப் மெஜாரிட்டி வந்துச்சுன்னா நாங்க பாஜகவுக்கு முட்டு கொடுக்க மாட்டோம், அந்த கூட்டணியில பங்கு வர மாட்டோம்னு கம்யூனிஸ்டுகள் உறுதியா நம்புறேன் நான். நீங்க திமுக உறுதியா சொல்லுங்க. சரவணன் சொல்ல சொல்லுங்க. சரவணன் அவர் ஒரு கேள்வி கேக்குறாரு, சொல்ல சொல்லுங்க. நான் சொல்றேன் அதிமுக சேராது சொல்லுவாங்க. அது எப்படி அதிமுக சேராது? நீங்களே ஏன் அந்த பதிலை சொல்றீங்க சரவணன்? திமுக வந்து எதற்காக இந்த கூட்டணியை கட்டமைக்கிறது என்றால்
பாஜகவை வீழ்த்த வேண்டும். 2019 திரு ராகுல் காந்தி அவர்களை பிரதமராக முன்னிறுத்தினோம். 2024 இந்த கூட்டணியை கட்டமைப்பதற்கு ஒரே காரணம் பாஜக மீண்டும் ஆட்சி அமைக்க கூடாது என்பதற்காக. கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கக்கூடிய கட்சி திமுக. இப்படி சொல்லிதான் இந்த பிரச்சாரத்தையே தொடங்குகிறோம். இங்க வந்து திமுகவையும் அதிமுகவும் ஒன்னா பேசுறாரு. ரொம்ப வேடிக்கையாக இருக்கிறது. உங்களுக்கு அதிமுகவுடைய சார்பு இருக்கலாம், அதுக்கு நீங்க எவ்வளவு வேணா அதுக்கு முட்டு கொடுங்க. அதிமுக இப்படித்தான் அப்படித்தானே பேசுங்க. மோடியை சொல்வதற்கு அதிமுகவினர் என்ன காரணம்னா ஏதாவது பேசுறாங்க. பாஜகவிற்கு எதிராக ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை இல்ல பாஜகவை ஒரு காயப்படுத்தக்கூடிய விமர்சனங்கள், மக்களை சென்றடையக்கூடிய விமர்சனங்களை அதிமுக வைத்தால் அதிமுக அமைச்சர்கள் அத்தனை பேரும் சிறையில் இருப்பார்கள். அமலாக்கத்துறை அத்தனை பேரையும் கைது செய்து சிறையில் அடைக்கும். அதற்கு பயந்து போய்தான் அதிமுக பாஜகவோடு கள்ள கூட்டணி வைத்திருக்கிறது. இப்போ சொல்கிறேன், பாஜக அதிமுக என்ன சொல்லுதுன்னா திமுக பாஜகவோட கள்ள கூட்டணி வச்சிருக்கு. அவங்க டிஆர் பாலு அவர்கள் என்ன சொன்னாரு? மத்தியில் அமித்ஷா பார்த்துட்டு என்ன சொன்னாரு? வெளியில வந்து கூட்டணி இல்லன்னு ஒரே நிமிஷம் கூட்டணி இல்லன்னு பேசுவாங்க தவிர கூட்டணி தமிழ்நாட்டை புறக்கணிக்கல, எங்களுக்கு ஆதரவாக பேசியிருக்கிறார்கள். 3 குழுக்களை அனுப்பிச்சு இருக்கிறாங்க. எப்போதும் இல்லாம வெள்ள பாதிப்புக்கு நிர்மலா நிதியமைச்சரே வந்திருக்கிறாங்க, ராணுவ அமைச்சர் வந்திருக்கிறாரு, 3 குழுக்கள் வந்திருக்குது. எங்களை ஓரவஞ்சமா மத்திய அரசு பார்க்கல அப்படின்னு டிஆர் பால் சொன்னது என்னங்க அர்த்தம்? அதுக்கு சார் இதுக்கு நான் பதில் சொல்றேன். இது பாஜக மீது அரசு மீது விமர்சனம் வைக்கிறீங்களா? நீங்க தமிழ்நாட்டுல ஒரு பேசுறீங்க, டெல்லியில போய் இன்னொரு பேச்சு பேசுறீங்க. இந்த விஷயத்துக்கு ஒரு பதில் சொல்லலாம். உங்க டிஆர் பால் பெரிய தலைவர். இவர் கேட்கிற கேள்விக்கு பதில் இருக்கு. இவர் கேட்கிற கேள்வி சார், நீங்க கேட்கிற கேள்விக்கு நேத்து குமார் ரொம்ப நேரமா குறுக்கிடுறாரு. நேத்து முதல்வர் அறிக்கையை படிச்சாலே முதல்வர் அறிக்கையிலே பதில் இருக்கு. இவர் கேட்ட கேள்வி இல்ல அவர் நிறுத்தாதான பேச முடியும். அதாவது எல்லாருக்கும் அவங்க இயல்புக்கு சிந்திக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கிறது. ஆனா எல்லாரும் அப்படித்தான் தனித்தனியா எழுதிட்டு இருக்காங்களே தவிர இந்த ஒரு கோர்வையா இப்ப என்ன இன்னைக்கு டாபிக் என்ன இப்ப எங்கெல்லாமோ போயிட்டு இருக்கோம். நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இன்னைக்கு காலையில அரசு விழா நடந்தது. அரசு விழால கண்ணியமா 2 பேர் நடந்துட்டாங்க. நாம இப்ப இன்னைக்கு அவங்களுக்கு எதிராக நம்ம பேசிட்டு இருக்கோம். பேசுறது 90% அதுக்கு எதிராக தான் பேசிட்டு இருக்கோம். இதுவே முதல்ல ஒரு இது சரியான எனக்கு தெரியல. 1. 2வது, பாஜகவை வந்து நீங்க வந்து இது ஒண்ணுமே இல்ல, எப்போது இருந்தது போலதான் இது, அது வந்து மக்கள் ஆதரவே இருக்காதுங்கிற மாதிரி எல்லாம் ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தினா அது உண்மைக்கு புறம்பானதுன்னு தான் நான் பாக்குறேன். பாஜக வளர்ந்துருக்கிறது, நிறைய ஓட்டு வாங்குமா என்னன்னு வேணா பேசலாமே தவிர நிறைய சில இடங்கள்ல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால அதிமுகவை பொறுத்தவரையில யாரோ சொன்னாங்க இன்னைக்கு பேசும் பொழுது, சிறுபான்மையினர் வாக்கு நம்ம இழக்க வேண்டியது வரும், திமுகவை வந்து சிறுபான்மையினர் ஆதரிக்க மாட்டாங்க, நம்மளை ஆதரிப்பாங்க, அதிமுக அந்த ஓட் பேங்க் இருந்தது, அதை நம்ம கேப்சர் பண்ணணுங்கிறதுனால எடப்பாடி போயிட்டதாக சொன்னாங்க. அது அவருக்கு ஒரு எண்ணம், அது எண்ணம் இருந்ததை நம்ம பார்த்திருக்கோம். அவர் பல பேட்டிகள்ல பார்த்திருக்கிறோம். அவர் சமீபத்துல தர்காவுக்கு போனது, மற்ற இதுகள்லாம் போனதெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனால் அதிமுகவை பொறுத்தவரை, அதிமுகங்கிற எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சியை பொறுத்தவரை ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் அந்த கட்சிக்கு எதிர்காலத்துல அவங்க சேர்க்கிற முயற்சியை பாஜக முன்னெடுத்துட்டு இருக்குதா? ஏன்னா பிரியன் சொன்னதையும் நீங்க சொல்றதையும் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு அப்படி தோணுது. இல்ல ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடறேன். நீங்க சொன்னது எனக்கு புரிந்து கொண்டது. அதாவது என்னைக்காவது பார்ட்னர்ஷிப்பை விட்டு நீங்க வேண்டாம் போங்கன்னு சொன்னாங்களா, அல்லது நீங்க நாங்க பிரிஞ்சுட்டோம் இவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர அதிமுக பாஜகவுக்கு என்னைக்காவது ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்கா? ஒண்ணுமே பண்ணல. இவங்களே சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு தடவை சொல்லிட்டாங்கன்னா இவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கணுமே தவிர பாஜக நான் பிரியன் சார் கலை எல்லாரும் பேசியிருக்கிறோம் ஒரு வருஷத்துக்கு முன்னால. பாஜகவுக்கு அப்ப எடப்பாடி பழனிசாமி வேணும், ஓ பன்னீர்செல்வமும் வேணும், டிடிவி தினகரன் வேணும். குதிரையேறி பாஜக எடப்பாடி பழனிசாமியுடைய ஸ்கூட்டர்ல பின்னால ஏறிக்கிட்டு போய் நாமளும் அரசியல் கட்சியை நடத்தலாம், அரசாங்கத்தை அமைக்கலாம் நினைச்சா அது கனவுலே நடக்காதுன்னு நான் ரொம்ப வெளிப்படையா முதல்ல இனாக்குறலா நான் தான் பேசினேன். எல்லா டிவிலையும் நான் பேசியிருக்கேன். அதை விட்டு தனியா முடிவு எடுக்கணும், மக்களோட ஒரு ஆக்சஸை ஏற்படுத்தணும்னு சொன்னது முதல்ல சொன்னது நான் தான். அது இப்ப அதான் நடந்துட்டு இருக்கு. இப்போ
அதனால பாஜக இப்ப இவங்களை நம்பி எல்லாம் ஒண்ணு இல்ல. இப்ப அதிமுக வரணும் போகணுங்கிறது அது அவங்க கனவு. அவர் கனவு அது அதிமுகவுக்கு வேணா ஒண்ணு சேர்ந்தா அதிமுகவுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கலாமே தவிர அதர்வைஸ் அது அதிமுகவுக்கு பெரிய வீக். இன்னொரு தடவை சொல்லுங்க அதை இன்னொரு தடவை சொல்லுங்க. இல்ல மிக முக்கியமான விஷயத்தை சொல்றீங்க. இல்ல அதிமுக அதாவது அவங்களுக்கு நல்லது, அந்த கட்சிக்கு நல்லது. அப்படி இல்லன்னா பாஜகவோட அதிமுக சேர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அது அதிமுகவுக்கு தான் நல்லது, அப்படிதான் சொல்ல வரீங்க? அப்படிதான் சொல்ல வரேன். அது சேர்ந்தா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து, எல்லாரும் யாரு, ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் எல்லாரும் சேர்ந்தா அது பாஜகவுக்கு நல்லது இல்ல, அதிமுகவுக்கு நல்லது. பாஜக கூட இவங்க எல்லாம் வந்துட்டாங்கன்னா அது வந்து அதிமுகவுக்கு தான் நல்லது, தவிர பாஜகவுக்கு இல்ல. நல்ல பாஜகவுக்கு நல்லது இல்ல. பாஜகவுக்கு எப்படி நன்மையா இருக்க முடியும்? பாஜக மக்களோட ஆக்சஸை ஏற்படுத்தினால் மட்டும்தான் பாஜகவுக்கு நல்லது. அது இப்ப போய்கிட்டு இருக்க பயணம் அப்படித்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறது. இது வந்து இப்ப பிரதமர் ஏன் பிரதமருங்க அடிக்கடி வர, நான் ஏற்கனவே அதையும் சொல்லியிருக்கேன். மாசம் ஒரு தடவை வருவாரு, தமிழ்நாட்டு பக்கத்துல அவருடைய கவனம் ரொம்ப முக்கியமான விஷயத்தை சொன்னாரு. அது எதிர்காலத்தில் தொடரும். அது எதிர்காலத்துல தமிழ்நாடு ஒரு அரசியல் போக்குகள் மாறும் என்பதுதான் என்னுடைய கருத்து, தனிப்பட்ட கருத்து. எங்க கட்சிகள் உடைவதும் திரும்ப ஒரு கட்சி அதுல ஒரு பிரிவு அதுல மேலோங்கி வருவதும் நடந்துகிட்டே இருக்கிற விஷயம். அதிமுக இப்போ மட்டும் பிளவுபடலை, முன்னாடி பிளவுபட்டுச்சு, அதுலேருந்து மீண்டு வந்துச்சு, இப்போயும் மீண்டு வந்துருச்சு. நீங்கள் சொல்கிற இந்த 4 பிரிவுகள் சொல்கிறீங்க. அப்போ மதிமுக பிரிஞ்சு போனதுனால மதிமுகவும் திமுகவும் சேர்ந்தாதான் அவங்க தேர்தலில் ஜெயிக்க முடியும்னு யார் நீங்கள் சொல்லுவீங்களா? பிரிந்து போனவங்க வேற விஷயம். பிரிந்து போனதுனால திமுக பலவீனமானதா? மதிமுக போனதுனால இருங்க நான் சொல்கிறேன், என்ன பேர் மதிமுக போனதுனால முதல் தேர்தல்ல அவர் சொன்ன பாயிண்ட்க்கு வாங்க சார். இடத்துல தோல்வி அடைஞ்சாரு. அதான் நான் சொல்றேன், அதிமுக பாஜகவோட சேர்ந்துச்சுனா அது அதிமுகவுக்கு தான் நல்லது அப்படின்றாரு. சின்ன சின்ன குச்சிகள், கட்சிகள் இல்ல குச்சிகள் பிரிந்து போனதுனால சிதறல்கள் தான் ஏற்பட்டிருக்கு. வெர்டிகல் ஸ்பிரிட் அது மாதிரி எதுவுமே செங்குத்தான பிளவு எதுவும் நடக்கல. 2500 பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் தீர்மானிக்கிறாங்க கட்சியை. அதுல இப்ப 86 பேர் தான் ஓபிஎஸ் ஓட இருக்கிறாங்க. ஓபிஎஸ்க்கு இப்ப கட்சியே இல்லை. உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தாச்சு, உங்களுக்கு கட்சி இல்லைன்னு சொல்லி. அதிமுக உங்களுக்கு இல்லைன்னு. ஒரு அணி இப்ப அவர் எந்த கட்சியில கட்சி ஆரம்பிப்பாரா, தூக்குவாரா? அவர் வந்து எந்த சின்னத்தில் நிற்பாரு? இவ்வளவு கேள்விகள் இருக்கு. அவருக்கு கட்சியே இல்லைங்க, அவருக்கு இல்ல, சசிகலா அம்மாக்கு இல்ல, டிடிவி தினகரனுக்கு அவர் சொந்தமா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அதுக்கு 2% வாக்குகள் தான் இருக்குது, நிரூபணம் ஆயிடுச்சு. இப்படி இருக்கிறவங்கள சின்ன சின்ன குச்சிகளை எல்லாம் மாபெரும் கட்சியோட நீங்க இணைக்கிறீங்க. அப்ப அதிமுக மிகப்பெரிய கட்சியாக வந்ததை நீங்க ஏற்றுக்கொள்ளல, உங்க மனசு கேட்க மாட்டேங்குது. இந்த பிளவு பற்றி இப்பதான் நமக்கு லாபம் நினைக்குது. அப்பதான் நான் வந்து உட்காருன்னு நினைக்கிறீங்க, அந்த இடத்துல நீங்க வந்து உட்காருன்னு நினைக்கிறீங்க, எல்லா இடத்துல நீங்க வந்து உட்காருன்னு நினைக்கிறீங்க. இந்த விஷயத்துல பிளவு என்று சொல்வதன் மூலமாக சமமாக பிளவுபட்டு இருக்கிறார்கள் என்று சொல்வதன் மூலமாக அப்படி ஒரு படப்பிடிப்பை சொல்வதனால நீங்க என்ன முடிவு பண்றீங்கன்னா அந்த இடத்துல நம்ம வந்து உட்கார்ந்துன்னு நினைக்கிறீங்க. அதான் நடக்கல. அதிமுக பொதுக்குழு உறுப்பினர்கள் உங்களுடைய எண்ணத்தை முறியடித்து விட்டார்கள். ஏற்கனவே அதிமுக பொதுக்குழு, எடப்பாடி இல்ல, அதிமுக பொதுக்குழு உறுப்பினர்கள் அவங்க பாஜகவினுடைய இந்த திட்டத்தை முறியடித்து விட்டார்கள். இது பாஜகவோட திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. இத பேசி ஒண்ணும் செய்ய முடியாது. நீங்க ஒரு மாநில கட்சியை விழுங்க பாத்தீங்க, அந்த மாநில கட்சி எமர்ஜ் ஆயிடுச்சு. மதுக்கூர் ராமலிங்கம் சார், நீங்க குறுக்கிட்டீங்க, அதோட சேர்த்து சொல்லுங்க. இங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து பாஜகவுக்கு வந்து, அதாவது வந்து அதிமுகவுக்கு தான் பாஜக தேவைப்படுது, பாஜகவுக்கு அதிமுக தேவையே இல்லை அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன் வச்சாங்க. அது சரிதானா? அது இல்லை, அதாவது முதல்ல அதிமுக ஒன்றுபட்டால் நல்லது என்று பாஜக சொல்லுத, அம்மையாருடைய மறைவுக்கு பிறகு அதிமுகவை உடைத்தது யார்? நம்ம திரு ஓபிஎஸ் சொன்னாரே, ஒருத்தர் சொல்லித்தான் நான் வந்து தர்ம யுத்தத்தையே ஆரம்பிச்சேன்னு சொன்னாரே, அந்த தர்ம யுத்தத்திற்கு பின்னால் இருந்து இயக்கியது யார்? அந்த மகாபாரதத்தினுடைய தர்ம யுத்தத்தில் எல்லாவற்றுக்கும் பின்னால் பகவான் கிருஷ்ணன் இருந்தது போல அதிமுகவுக்குள் நடந்த சகல குளறுபடிக்கு பின்னாலும் பாஜக இருந்தது. அவர்கள் தான் பிரித்தார்கள், பிறகு அவர்கள் தான் சேர்த்தார்கள். அன்றைய ஆளுநர் இருவருடைய கையையும் பிடித்து சேர்த்து வைத்தார். இதெல்லாம் நடந்தது, தமிழ்நாடு பார்த்துக்கிட்டு தான் இருந்தது எல்லாத்தையும். இப்போ திடீர்னு என்ன அப்படியே சாப்பிடணும் ஆசைங்கிற மாதிரி அதிமுக ஒன்றாக்கி பாஜகவோட கூட்டு வச்சா, ஏன் இதே அண்ணாமலை அதிமுக குறித்து எவ்வளவு மிக கீழ்த்தரமாக விமர்சித்தார். நான் வந்து ஒன்றும் அதிமுக வளர்க்குறதுக்காக இங்கே வரல, நான் என் கட்சியை வளர்க்கத்தான் வந்திருக்கேன்,
இதில் என்னன்னா மத்திய தலைமை எதுவுமே சொல்லாது, ஆனால் மாநில தலைமை அதிமுகவை கட்டுமையாக அட்டாக் பண்ணோம். இதெல்லாம் நடந்துச்சா இல்லை? இப்போ கூட திரு அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, பிஜேபி தலைவர் ஏன் வேலை பிஜேபி வளர்க்குறதுங்க. ஆனால் என்ன பிரச்சனைன்னா பிஜேபி தமிழ்நாட்டில் ஒருபோதும் வளர்வதற்கான வாய்ப்பே இல்லை. இப்போ பிரதமர் வந்திருக்காருங்க, அவருடைய பல்வேறு நிகழ்ச்சிகளில் ஒன்று என்ன, பொதிகை என்று இருந்த பெயரை நீக்கிவிட்டு டிடி தமிழ் அப்படின்னு வச்சிருக்கிறார். இதுதான் நீங்கள் திருவள்ளுவர் மீது பொதிகையில் தான் தமிழ் வளர்ந்துதான் சொல்லுவாங்க. ஐயா பொதிகைங்கிற பேர் உங்களை எந்த வகையில் இந்த தமிழ் பேர் பொதிகை தொலைக்காட்சி இருந்ததை டிடி தமிழ்னு மாற்றினீங்க. எய்ம்ஸ் மருத்துவமனை 2 தடவை வந்தார், தமிழ்நாட்டுக்கு பெருமைன்னு அண்ணாமலை ஆர்ப்பரிக்கிறார்ல, இதுக்கு வந்தார்ல, நம்ம திருச்சிக்கு வந்தார், இப்போ சென்னைக்கு வந்திருக்கார், ஸ்ரீரங்கம் போகிறார், ராமேஸ்வரம் போகிறார். தமிழ்நாட்டு மக்கள் வெள்ளத்தில் தவிச்சிங்க, இதோ நான் நிவாரணம் அறிவிக்கிறேன் என்று ஒத்த பைசாவை நம்முடைய பிரதமர் அறிவித்திருக்கிறாரா? இல்லையே. இதே அயோத்திக்கு தமிழ்நாட்டில் மதுரையில் சர்வதேச விமான நிலையம் வேணும் கேட்டாமே, இப்போ அயோத்தியில் எல்லாம் செய்யுங்க, அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சீங்கிற கேள்வியை பிஜேபி கேட்குமா? பிஜேபி நோக்கி தமிழ்நாட்டு மக்கள் கேட்பார்களா, கேட்க மாட்டார்களா? நிச்சயமாக கேட்பாங்க. எய்ம்ஸ் மருத்துவமனை என்னாச்சுன்னு கேட்பாங்க, ஜிஎஸ்டியில் எங்களுடைய பாக்கி என்னன்னு கேட்பாங்க. இதே போல் இங்கே தமிழை தள்ளி வச்சுட்டு இந்தி சமஸ்கிருத திணிச்சிங்களேன்னு கேட்பாங்க. இதையெல்லாம் வெள்ள நிவாரண நிதி கொடுத்தீங்களான்னு கேட்பாங்க, கஜா புயல் நிவாரண நிதி கொடுத்தீங்களான்னு கேட்பாங்க, அவ்வளவு பெரிய இயற்கை பேரிடர் குறித்து முன்னமே எச்சரித்தீங்களான்னு கேட்பாங்க. இதற்கெல்லாம் பாஜக பதில் சொல்ல வேண்டும். நிச்சயமாக இதில் அதிமுக எந்த அளவுக்கு பாஜக அவங்க சொல்றாங்க நாங்கள் இல்லை இல்லைன்னு. எங்களுடைய கேள்வி என்னன்னா, திமுக பாஜகவிடமிருந்து சித்தாந்த ரீதியாக விலகி நிற்கிறது. நீங்கள் ஏன் சித்தாந்த ரீதியாக? அதுதான் சகோதரர் பிரியன் கேட்ட கேள்வி. நீங்க வள்ளுவரை இழிவுபடுத்தினா பேச மாட்டீங்க, ஜல்லிக்கட்டை இழிவுபடுத்தினா பேச மாட்டீங்க, தமிழ்நாட்டை வஞ்சித்தா பேச மாட்டீங்க, எய்ஸ் மருத்துவனை கொண்டு வரலன்னா பேச மாட்டீங்க. ஆனால் என்ன செய்யட்டீங்க? பாவம் செஞ்சிட்டோம், குடியுரிமை சட்டத்தை கொண்டு வந்த பொழுது ஆதரிச்சிங்க, வேளாண் சட்டத்தை நானே யாருக்கு பாதிப்புன்னு கேட்டீங்க. இதெல்லாம் நீங்க கடந்த காலத்தில் பாஜகவோடு சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு செய்த அந்த பாதகமானதெல்லாம் நீங்களும் தேர்தல் களத்திலே பதில் சொல்ல வேண்டி இருக்கும். நிச்சயமாக நீங்க இப்ப கூட மணிப்பூர் விஷயத்தில் என்ன பண்ணீங்க? இப்ப கேட்கிறாருல டிஆர் பாலு இப்படி சொன்னாரு அப்படின்னு. இதே டிஆர் பாலு தலைமையில் திமுக இந்த நாடாளுமன்றத்தை புறக்கணிக்குது, சஸ்பெண்ட் பண்றாங்க. இது ஜனநாயகம் மாறிட்டாரு. அதிமுக இப்பயே மாறிட்டாரு. நீங்க சித்தாந்தம் மாறிட்டாரு. லேட்டஸ்டா இருக்க சொல்லுங்க, பழைய கதையை சொல்றீங்க. லேட்டஸ்டா என்ன மாறிட்டாரு? அந்த நாடாளுமன்றத்தில் நீ ஆதரவு நிலை எடுக்கிறாரு பாஜக அரசுக்கு ஆதரவா? டிஆர் பாலு மாறல, அது மாறிட்டாருங்க. நல்ல திரும்ப அந்த விஷயத்தை பதிவு பண்ணிட்டு இருக்காரு. டிஆர் பாலு மாறிட்டாரு, டிஆர் பாலு மாறிட்டாருன்னு சொல்றாரு. திமுக மாறிடுச்சு. நீங்க ஏங்க சித்தாந்த ரீதியாக திமுக முரண்படல சொல்றீங்க. திமுக இந்தியா கூட்டணி கூட்டத்துல நிதிஷ்குமார் இந்தி படிச்சுட்டுவான்னு சொன்னப்ப நீங்க என்ன பண்ணீங்க? அதிமுக சொல்லிட்டு இந்தி படிச்சுட்டுவான்னு சொன்னப்ப நீங்க எதிர்ப்பு தெரிவிச்சீங்களா? சரவணன் பதில் சொல்றாரு. இருக்கு, அதுக்கு பதில் சொல்றாரு. டிஆர் பாலு விஷயத்தை பேசிட்டதுனால சரவணன் பதில் சொல்றாரு. இல்ல இப்ப என்ன இது? இப்போ உங்களுக்கு அதிமுகவுக்கு முட்டு கொடுக்க முடியலனா, ஐயா என்னால அதிமுகவுக்கு முட்டு கொடுக்க முடியல அப்படின்னு கிளம்புங்க. அதற்கு சும்மா திமுக பாஜக போயிடுச்சு என்ன ஒரு அற்பத்தரமாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து இல்லங்க அற்பமா சிற்பமாங்கற கிடையாதுங்க. பாஜக நீங்க பேசுறது எனக்கு அற்பத்தனமா தெரியுது. நீங்க பேசுறது எனக்கு எதிர்த்து வந்திருக்கீங்க. எனக்கு நல்லா தெரியுது. திமுக நீங்க டிரெக்ட் எல்லைக்கு போயிட்டீங்க. என்னுடைய கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இல்ல. எதிர்த்து ஏன் இறுதி படிச்சுட்டுவானா எதிர்க்கல நீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க முதல்ல. தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே கட்சி திமுக மட்டும்தான் இந்தியாவிலேயே. வேற எந்த கட்சியும் பாஜகவை திமுக எதிர்த்தது போல் எதிர்த்ததே கிடையாது. உங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்காக சேற்றை வாரி வீசாதீர்கள். பாஜக எப்படியெல்லாம் எந்த வகையிலெல்லாம் தொல்லை கொடுத்தார்களோ எல்லாவற்றிற்குமே தக்க பதிலடியை கொடுத்தது திமுக மட்டும்தான். இந்தியாவுடைய கான்சியன்ஸ் கீப்பர்ஸ் ஆஃப் தி என்டையர் கண்ட்ரி யார் அப்படின்னா திமுக மட்டும்தான்.
இந்த பெருமை வேற எந்த நீங்க கட்சிக்குமே தான் வந்து கிடையாது. அது காங்கிரஸும் EWS-க்குள்ள எல்லா கட்சிகளும் support பாஜகவுக்கு பண்ணாங்க. தமிழக மக்கள் நலனுக்கு எதிரான 370 கட்சிகள். எல்லா கட்சிகளும் support அதிமுக வெளியே வந்துருச்சு. நீங்க இன்னைக்கு காங்கிரஸ் விட்டு வெளியே வரணும். சப்போர்ட் பண்ணாங்க. ஆனா காங்கிரஸோட இருந்துட்டு நீ எந்த ஜனநாயகம் பத்தி விஷயத்திலையும் பேசிட்டு சமரசமே செய்து கொள்ளாமல் மாநில உரிமைகளை பத்தி எதுவாக பேசிட்டு இருந்தாலும் சரி. எதிர்த்தது மாநில உரிமைகளை அதிகமா சரி, பறிச்சது நேரம் குறைவா காங்கிரஸ். இருக்கு, நேரம் குறைவா இருக்கு. மட்டும்தான். முடிக்கட்டும். எமர்ஜென்சியை கொண்டு வந்தது காங்கிரஸ். சரி 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 பிரியன் உங்களோட நிறைவு பார்வை சுருக்கமா. அதாவது இந்திய திணிச்சது காங்கிரஸ். அதிமுக பாஜக உம்மடி கொள்கையை கொண்டு வந்தது காங்கிரஸ். சார், அதிமுக பாஜக விட்டு பிரிஞ்சு வந்தது. ஆனா மத்திய தலைமையை விமர்சிக்க மாட்டோம்ன்ற ஒரு ஸ்டாண்ட் இருக்குல்ல, அப்படி சொல்லல, அவங்க சொல்லல. அப்படி ஒரு ஸ்டாண்ட் வந்து ஏங்க அமைதியா இருந்தா என்ன, சொல்லலன்னா என்னங்க? அமைதி இல்லை, இப்ப சொல்லியிருக்காங்களே, பல விஷயம் அப்படி ஒரு சொல்லியிருக்காங்க. ஸ்டாண்ட் இருந்ததுன்னா அதிமுக எதிர்பார்த்த அந்த சிறுபான்மை ஓட்டுகள் அவங்களுக்கு கிடைக்காது. பாஜக என்ன பண்றாங்க, கிறிஸ்மஸுக்கு அடுத்த நாள் வந்து பிரதமர் வந்து பிஷப் எல்லாம் பார்த்தார். பார்த்துட்டு என்ன சொன்னார், கருணை, அன்பு, சேவை இதெல்லாம் தான் கிறிஸ்டியானிட்டி, எல்லாருக்குமான வளர்ச்சியை கொடுக்கறது கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு சொல்கிறார். ஆனால் உண்மையிலே என்ன நடக்குது, மணிப்பூரில் நூற்றுக்கணக்கான சர்ச்சை அடிக்கிறாங்க. இன்றைக்கி நாடு முழுக்க சர்வீஸ் பண்ணி கொண்டிருந்த கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குல்ல, அவங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து வந்த நிதிகள்லாம் நிறுத்திட்டாங்க. 75% கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன்ஸு சர்வீஸே பண்ணுறதில்ல. இதெல்லாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அன்பு, கருணை, சேவை பண்ணுறது வந்து கிறிஸ்டியானிட்டின்னு பிரதமர் சொல்கிறார். இது என்ன இரட்டை வேடம்? அந்த மாதிரி தான் அதிமுக இங்கே லோக்கலில் ஒரு இரட்டை வேடம் போடுறாங்க, சென்ட்ரலில் மோடி ஒரு இரட்டை வேடம் போடுறார். இந்த 2 இரட்டை வேடத்தையும் மக்கள் புரிஞ்சுப்பாங்க. பாமக தேமுதிகவுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? இல்லை, அவங்க 2 பேரும் பிஜேபி நோக்கி தான் போவாங்க. பாமக திமுக கதவை தட்டி ஓஞ்சிட்டாங்க, அது திறக்கலைன்றதுனால இப்போ பாஜக பக்கம் போவாங்க. சார் மதுக்கூர் சார், உங்களோட நிறைவு பார்வை சுருக்கமா. இல்லை அதாவது அதிமுக திமுக மாநிலத்துக்கு துரோகம் பண்ண சொன்ன ஒரே ஒரு கேள்வி தான். அதிமுக ஆட்சியில் இருந்த பொழுது தான் இங்கே தமிழ் தெரிஞ்சாதான் தமிழ்நாட்டில் வேலை என்கிற பிரிவை நீங்கள் நீக்கினீங்க. தமிழ்நாட்டை இப்போ திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன செஞ்சுருக்காங்கன்னா, தமிழில் அந்த தேர்வு, முதல்நிலை தேர்வை எடுத்தால் தான் நீங்கள் அடுத்து டிஎன்பிசி தேர்வுக்கே போக முடியும். அது மருத்துவமாக இருக்கலாம், சட்டமாக இருக்கலாம், எந்த தேர்வாக இருந்தாலும். யாருடைய நிர்பந்தத்தில் திரு ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது என்பது நமக்கு தெரியும். எனவே இந்த பாஜகவுக்கு பயந்து தமிழகத்தினுடைய உரிமைகளை எல்லாம் விட்டு கொடுத்தது என்பது அதிமுக தான். கடைசி 10 ஆண்டு காலத்தில் முழுவதும் ஜெயலலிதா அம்மையார் சிலதை எதிர்த்தாங்க. பிறகு நீங்கள் முழுக்க பாஜகவுக்குத்தான் ஆதரவாக இருந்தீர்கள். அதற்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். இப்பொழுதும் கூட நீங்கள் பாஜகவிலிருந்து விலகவில்லை என்கிற அந்த உறுத்தலோடு தான் தேர்தல் களத்துக்கு வருகிறீர்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. நன்றி சார், நன்றி. விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.